ஸோ இன்னைக்கு வந்து நம்மளுடைய அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம் 144வது மாதாந்திர கூட்டம் வந்து இன்னைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு இன்னைக்கு வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்வு. பிசினஸ் லீடர்ஷிப் என்ற தலைப்புல வந்துட்டு வணிக தலைமைக்குள் அப்படின்ற ஒரு அற்புதமான தலைமை அந்த டாபிக்ல வந்துட்டு நம்மளுக்கு இன்னைக்கு ட்ரைனிங் செஷன் கொடுக்க வந்திருக்கக்கூடிய ராமசாமி சார் அவர்களை அன்போடு வருக வருக என்று வரவேற்று அவரை பத்தி வந்து அறிமுகம் கொடுக்கறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம் ஃபவுண்டர் லேனா சார் அவர்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ராமசாமி சார் வந்து இண்டிவிஜுவலா அவரை சந்திச்சு நேரடியா வந்து அவரை கூட வந்து கலந்து ஒரு பயிற்சியில வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு அவரை பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அதை வந்து லேனா சார் மூலமா தான் கிடைச்சது. நிக்கில் ஃபவுண்டேஷன் வந்து அவங்களுடைய அமைப்புல வந்துட்டு ஒரு ட்ரைனிங்ல சாரை பார்க்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அன்பாக பழகக்கூடிய நபர். எளிமையாக நம்ம கேட்கக்கூடிய அனைத்து நம்மளுக்கு வந்து எந்த சந்தேகம் இருந்தாலும் அதை வந்து நம்ம பேசணும்னாக்கா ரொம்ப ஈஸியா ரொம்ப கேஷுவலா வந்து விலக்கி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான நபர். அவர் பாத்தீங்கன்னாக்கா ஜேசிஐ அமைப்பு இன்டர்நேஷனல் அமைப்பு வந்து அதுல வந்து இந்தியன் நேஷனல் ட்ரெயினராக அவர் இருந்துட்டு இருக்காரு. ஸோ அவருடைய சிறப்பு அவர் ஒரு சிறப்பு பயிற்றுனர். தமிழகம் முழுக்கம் வந்து நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு, நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்கிறாரு. சென்னையில வசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர். அவர் பாத்தீங்கன்னாக்கா 38 வருஷம் சர்வீஸ் வந்து பண்ணி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஜேபி கெமிக்கல்ஸ் அண்ட் பார்மஸ்டிக்கல்ஸ் வேலூர்ல 38 இயர்ஸ் ஆஃப் சர்வீஸ் முடிச்சுட்டு பல்வேறு தலைப்புகள்ல ட்ரைனிங் கன்சல்டன்டாவும் தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துருக்காரு, நிறைய பயிற்சிகள் கொடுத்துருக்காரு. கவர்மெண்ட் தந்தை பெரியார் பாலிடெக்னிக் வேலூர்ல பிளஸ் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஊத்தங்கரை வேலூர் அதுல பிளஸ் விஐடி வேலூர் அப்படின்ற விஐடி அதாவது வேலூர் இன்ஸ்டியூட் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அதுல எல்லாம் சார் வந்து தொடர்ந்து கிளாஸஸ் கொடுத்துருக்காரு. என்கேடி காலேஜ் ஆஃப் டீச்சர் ட்ரைனிங்ல டீச்சர்ஸுக்கு அப்புறமா ஆசிரியர்களுக்கெல்லாம் வந்து பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. அவருடைய டாபிக்ஸ் வந்து ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா அவர் மோட்டிவேஷன், கோல் செட்டிங், டைம் மேனேஜ்மெண்ட், எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அதுக்கு பிறகு மைண்ட் மேப்பிங், இக்னைட் யுவர் மைண்ட், ஷார்பன் யுவர் ஆக்ட்ஸ், பாடி லாங்குவேஜ், எக்ஸாம் ஸ்கில்ஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப்பு, எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன், எஃபெக்டிவ் டிசிஷன் மேக்கிங், கீப் த ஸ்பார்க் அலைவ் அண்ட் இன்டர்வியூ டெக்னிக்ஸ் அப்படின்ற பல்வேறு தலைப்புகளை வந்துட்டு அவர் வந்து பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து ஒரு சீனியர் ட்ரைனிங் கன்சல்டன்டாவும் தொடர்ந்து வந்து மக்கள் கிட்ட வந்து அவங்க திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு ஒரு அற்புதமான ஒரு பயிற்றுனராக வந்து இருந்துட்டு இருக்கக்கூடிய நபர் தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்து தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர்கள் வட்டம் இன்றைய மாதாந்திர இதுல வந்து ஒரு செஷன் கொடுக்கறதுக்கு வந்திருக்காரு. ரொம்ப பெருமையா இருக்கு சாரை வந்து இந்த இடத்துல நான் வந்து வரவேற்பதில் ரொம்ப எனக்கு வந்து இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி பெருமிதத்தோடு அவரை வந்து அன்போடு ஸ்கிரீனுக்கு வரவேற்கிறோம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஃபார் கமிங். உங்களுடைய செஷனை கேட்கறதுக்கு ஆவலோட காத்துட்டு இருக்கோம் சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஞானசேகர் சார், அருமையாக சிறப்பாக அந்த ட்ரெயினரை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்க. தேங்க்யூ. ஸோ இப்போ இது ட்ரைனிங்கான நேரம். ஸோ வணிக தலைமைக்குள் அப்படிங்கிற அந்த பயிற்சி களத்துக்குள்ள உள்ள போகிறோம். ஸோ வெல்கம் டு த ஜூம் ஸ்கிரீன் சார். தேங்க்யூ வெரி மச்ங்க. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம் சொல்கிறேன். தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டம் 2010 ஆரம்பிச்சு 14 வருஷம் தாண்டி போயிட்டு இருக்கீங்க. நல்லா சிறந்த சேவை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. 144 அப்படிங்கறத பார்க்கறச்சு நீங்க கிட்டத்தட்ட 12 வருஷம் டிராவல் பண்ண மாதிரி இருக்கு. நடுவில் சமயத்துல நம்மளுடைய எல்லா நடவடிக்கைகளுமே முடக்கப்பட்டிருந்தது. அந்த காலத்திலயும் கூட எனக்கு எல்லாம் இருக்கு ஜூம்ல அட்லீஸ்ட் நிறைய எல்லாரோடையும் கனெக்ட் பண்ணோங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ அந்த வகையில லேனா சார் எனக்கு அறிமுகப்படுத்திய விவேக் ராஜாவுக்கும் இந்த நேரத்தில் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சிறந்த ஒரு முயற்சி. நாங்கள்லாம் இபிஎஸ் பண்ணிட்டு இருக்கிறச்சே வந்து
இந்த தன்னம்பிக்கை தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டம் வந்து நிறைய இபிஎஸ் ப்ரோக்ராம்ஸ் வந்து பண்ணியிருக்காங்கிறதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில நாங்க எங்க எல்லாரையுமே திரும்பவும் மீண்டும் இணைக்க ஒரு வாய்ப்பா இருந்துதான் அந்த ரெகக்னேஷன். அது மூலமா தான் இப்ப என்ன அறிமுகப்பட்ட ஞானசேகரன் சாரும் வணக்கம். ஸோ அந்த வகையில இந்த வாய்ப்பை எனக்கு அளித்த ரேனா சாருக்கு என்னோட நன்றி வச்சுக்கிறேன். நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஜூம்ல எனக்கு ஒண்ணு தெரியும், எவ்வளவு பேர் வந்து கொஞ்ச நாள் வேலை பார்த்துட்டு அப்புறம் பிசினஸ்ல இறங்கிறீங்க, எவ்வளவு பேர் வந்து கொஞ்ச நாள் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு ஆபீஸ் வேணாயா பிசினஸே பண்றேன் அப்படின்னு மாறி இருக்கிறவங்க யாராவது இருக்கீங்களா? சார் நானும் ஞானசேகர், நானும் வந்து அந்த மாதிரி தான் சார் ஒர்க் பண்ணிட்டு இருந்து அதுக்கப்புறமா மாறி இருக்கேன். வெரி குட். ஏன் மாறினீங்க சார்? அது வந்து அதுல எனக்கு ஒரு ஃப்ரீடம் இல்லாத மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். அதுல வந்து நம்ம நினைக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியல அப்படின்ற மாதிரியான ஃபீலிங் இருந்தது. அதனால சார். சந்தோஷம். நீங்க யார் சொல்லி கேட்டிருக்கீங்க சார்? வைய தலைமைகள் அப்படிங்கிற வார்த்தைய இதுக்கு முன்னாடி யார் இல்லையா? ஆனா வைய தலைமைகள் அப்படிங்கிற தலை நம்மளுடைய செக்ரட்டரி, தமிழ்நாடு சீஃப் செக்ரட்டரியா இருந்தார்ல இறையன்பு, அவர் ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தாரு மையத்தலைன்னு சொல்லிட்டு. அதுல ஒரு மனிதன் வந்து ஒரு நல்ல லீடரா, ஆளுநர், ஆளுமை திறன்கள்லாம் எப்படி வளர்த்துலாங்கிறத பத்தி பேசியிருந்தாரு. இந்த புஸ்தகமும் நல்ல ஃபேமஸா நல்ல போன ஒரு புக்கு தான். ஆனா நான் இன்னைக்கு எடுக்க போற தலைப்பு பாத்தீங்கன்னா வணிக தலைமைக்குள். எனக்கு என்னமோ இந்த டாபிக் வந்து இந்த தமிழக தன்னம்பிக்கை வெற்றியாளர் வட்டத்துக்கு ரொம்ப ஆப்டா பொருந்தும் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட கேட்ட கேள்விகளுக்கும் நீங்க சொன்ன பதிலும் பொருத்தமா அமையுது. சோ அந்த வகையில தான் நம்ம புத்தகத்தை பார்க்க போறோம். புத்தகத்துல கிடைச்ச பாயிண்ட்ஸை நான் என்னோட லைஃப்ல இருந்தோ இப்போ உங்களோட லைஃப்ல இருந்து சில விஷயங்களை பார்த்து சொல்ல போறேன். சோ அந்த வகையில நம்ம முதல் ஸ்லைட் போயிடலாம் சார். இல்லைன்னா சார் ஸ்லைட் சேஞ்ச் பண்ணலாம். வணிக தலைமைக்குள் அப்படிங்கிற இந்த புஸ்தகத்தை வந்து ராம் வசந்த் அப்படின்னு ஒருத்தர் வந்து எழுதியிருந்தாருங்க. இது விகடன்ல ஒரு தொடரா வந்தது. அந்த தொடர் படிக்கிறச்சே இந்த ராம் வசந்த் அப்படிங்கிற பேரை பார்த்தா என்னமோ ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் பேரு. அவர் வந்து சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர்ல சாதாரண பிறந்ததுக்கு அப்புறம் பெரிய குடும்பம், வறுமையால வாழ்ந்த ஒரு காலகட்டம். அப்படி இருக்கிறச்சே படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் முடிச்சுட்டு என்ன பண்றாரு, வேலைக்காக ஒரு ட்ரெயின் டிக்கெட்டை மட்டும் ஹைதராபாத் போயிடுறாரு. தெலுங்கே தெரியாது, இருந்தாலும் ஆந்திரால போய் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பிசினஸ், அதாவது ஒரு நிறுவனத்துல பணியாளரா சேர்றாரு. அதுக்கப்புறம் சேர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி கஷ்டப்படுறோங்கிறதெல்லாம் சொல்லிட்டு அதுல இருந்து அங்கேயே ஒரு பிசினஸ் ஏஜென்சி எடுத்து அப்புறம் ஒரு பெரிய நிறுவனரா மாறுறாரு. அதை தான் நம்ம இங்க பாக்குறோம். சோ அந்த மாதிரி பாக்குறச்சு ஒரு நம்ம இப்போ ஞானசேகரன் சொன்ன மாதிரி நான் பிசினஸ் தான் பண்ணிட்டு இருந்தேன், ஐ மீன் ஒர்க் தான் இருந்தேன். ஆனா அப்படி இருந்தா நான் ஏன் பிசினஸ்க்கு மாறினேன் அப்படின்னு சொல்றச்சு அவர் சொன்னார் பாத்தீங்களா, இந்த ஃப்ரீடம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தான் ஒன்னொன்னா பார்க்க போறோம். நான் எப்பவுமே வந்து என்னோட டாபிக்ல சினிமாவை கனெக்ட் பண்ணுவேன். அந்த வகையில இந்த வணிக தலைமைக்குள் வந்த படம் என்னன்னா வியாபாரின்னு ஒரு திரைப்படம். நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அடுத்த ஸ்லைட். இந்த வியாபாரி அப்படிங்கிற படம் வந்து நம்ம எல்லாருக்கும் எஸ் சூர்யா ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் நான் வந்து உலகத்துல நம்பர் 1 பிசினஸா இருக்கணும் ஆக போறேன்னு சொல்லிட்டு அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாரு. குடும்ப நலன்ல அக்கறை காமிக்காம இருப்பாரு. சோ அந்த மாதிரி அவங்க 2 பேர் கேரக்டர்ஸும் மாறி அதுல இருந்து வரக்கூடிய நிகழ்ச்சிகளை சக்தி சிதம்பரம்னு ஒரு இயக்குனர் எடுத்து நம்ம எந்த வேலையை செய்யறோமோ அந்த வேலையில ஈடுபடணும், நம்ம குடும்பத்தையும் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு மெசேஜ இந்த படத்துல டைரக்டர் கொடுத்திருக்காங்க. சோ அந்த வகையில
வியாபாரி பிசினஸ் போட்டதுனால எடுத்தேன். அப்புறம் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா தெலுங்குலயும் ஒரு படம் வந்தது. நம்ம கிருஷ்ணாவோட பையன் நடிச்ச படம். ஒக்கடூர்ல ஹீரோவா ஒரு வார்த்தைங்களா, அவர் வந்து ஒரு படத்துல நடிச்சாரு. அந்த படத்தினுடைய டைட்டிலும் பிசினஸ் மேன் அப்படிங்கிற பேர்ல வந்தது. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். அந்த டைட்டில் அப்புறம் பார்ப்போம். ஆக்சுவலா இப்போ நம்ம ஞானசேகரன் சார் சொல்ற மாதிரி, நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை எனில் அடுத்தவரின் அடுத்தவர்களுடைய கனவுகளுக்காக நீங்க வந்து அடுத்தவங்களுக்காக வேலை பார்க்கறது என்ன ஆகுதுன்னா, நீங்க உங்க கனவுகளுக்காக வேலை பார்க்கலாம், அடுத்தவங்களுக்காக தான் வேலை பார்க்குறீங்கிற மாதிரி. ஆனா முதல்ல எடுத்த உடனே நம்ம பிசினஸ் போக முடியுமா? முடியாது இல்ல. நமக்கு கொஞ்சம் கான்பிடன்ஸ் வர அளவுக்கு நம்ம கொஞ்ச நாள் வந்து ஏதாவது ஒரு நிறுவனத்துல சேர்ந்து பணிபுரியறது, அந்த நிறுவனத்தினுடைய கட்டுக்கோப்பான விஷயங்கள், அந்த நிறுவனம் நமக்கு கற்றுக் கொடுத்த நல்ல விஷயங்கள்லாம் நம்ம மனசுல வச்சுப்போம். பிசினஸ் பண்றச்சு என்ன பண்ணுவோம்னா, கெட்ட நல்ல விஷயங்களை பயன்படுத்த முயற்சி செய்வோம். சோ அந்த வகையில ஒரு அனுபவம் கிடைச்சு அதை பண்ணி நம்ம ஒரு நல்ல சொந்தமா ஒரு தொழில் தொடர்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். ஏன்னா ஆபீஸ் போறச்ச பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆபீஸ் டைம்னு ஒண்ணு இருக்கும். லேனா சார்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றதுனால என்ன பண்றாருன்னா மனசுல சிந்தனை ஓடே இருக்கு. எங்களோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்தா கூட நடுவில் ஒரு சொல்லுவார், சார் எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தாலும் நான் அட்டன் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுங்க சார் அப்படிப்பார். ஓகே சார் அப்படிப்பேன். ஏன்னா அந்த சொந்தமா பிசினஸ் பண்றாரு இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி சில பேருக்கு தேவையான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஸோ அப்போ தன்னுடைய நேரத்தை வந்து முழுசா அதுல ஈடுபடுத்துறதுக்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்து அந்த சொந்த தொழில் செய்யறதுக்கே தான் கிடைக்குதுங்கிறத அவருடைய லைஃப்ல இருந்து நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் கனவுகளுக்காக உழைக்கவில்லை எனில் அடுத்தவர்கள் உங்கள் வேலைக்கு அமர்த்தி அவர்களது கனவுகளுக்காக உங்களை உழைக்க வைப்பார். நம்ம அடுத்தவங்க நம்ம மேல யாரும் ஏறி ஓடக்கூடாது இல்ல. நம்ம லைஃப்பை நம்ம தானே லீட் பண்ணணும். ஆனா நம்ம கொஞ்சம் கான்பிடன்ஸ் வர வரைக்கும் நம்ம கொஞ்ச நாள் வந்து அடுத்தவங்க கிட்ட வேலை பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்மளாவே சொந்தமா அந்த தொழில் செய்யறதுக்கு உண்டான கான்பிடன்ஸோட இறங்கலாங்கிறது தான் இந்த புஸ்தகம் நமக்கு கொடுக்குது. அடுத்த ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். நம்ம ஞானசேகரன் சார் சொன்ன மாதிரி நமக்கு பிசினஸ் வந்து, அதாவது சொந்தமா பிசினஸ் பண்றச்ச என்னன்னா நேரம் நிறைய கிடைக்குது. அதாவது 9 to 5 தான் நீங்க ஒர்க் பண்ணணுங்கிறது இல்ல, நீங்க எக்ஸ்ட்ராவும் ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ரெண்டாவது பணம், அதாவது மணி ஃப்ரீடம். ஆபீஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இவ்வளவுதான் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு லிமிடேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த பண கட்டுப்பாடுன்னு வரச்சு நிறைய விஷயங்களை நம்மளால செய்ய முடியாம போயிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருதுச்சு. அதுல இருந்து நமக்கு சொந்தமா பிசினஸ் பண்றச்சு நமக்கு அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். மூணாவது முடிவு எடுக்கிறதுங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். சில சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நீங்க அடுத்தவங்களோட முடிவுக்காக காத்துட்டே இருந்தீங்கன்னா நம்மளால எதையுமே செய்ய முடியாது. ஸோ அந்த வகையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு வந்து சொந்தமா பிசினஸ் பண்றச்சு நமக்கு நிறைய சுதந்திரம் கிடைக்குது. என்ன மாதிரி சுதந்திரம்? நேர சுதந்திரம். அடுத்தது பண சுதந்திரம். நம்மள்ட்ட என்ன இருக்கோ அதுக்கு உண்டான அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம்ல. மூணாவது முடிவு எடுக்கக்கூடிய சுதந்திரம். சில நிறுவனங்கள்ல அந்த ஹைரார்க்கி வச்சிருப்பாங்க. ஒரு விஷயத்த ஒத்தட்ட சொல்லி அவங்க வந்து சொல்லி இவங்க சொல்லி பண்றதுக்குள்ள அந்த முடிவு எடுக்கிறதுனுடைய பலன் வந்து யாருக்குமே போய் சேராம போயிடும். நம்ம இது அரசாங்க சைட்லயும் பார்க்கலாம், சில பிரைவேட் கன்சர்ன்ஸ்லயும் பார்க்கலாம். டிசிஷன் எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒன்னையார் கேட்டு டிசிஷன் எடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி டிசிஷன் எடுத்தவங்கள கட்டம் கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு சொந்தமா பிசினஸ் பண்றச்ச இந்த பிரச்சனை வராது. ஆனா இப்படி சொல்றச்ச நீங்க யோசிப்பீங்க, சார் நீங்க பாசிட்டிவாவே பேசிட்டு இருக்கீங்களே சார், டிசிஷன் ஃப்ரீடம்னு எடுக்கிறேன் சார், அப்போ டிசிஷன்ல நான் தப்பு பண்ணிட்டா அப்ப லாஸ் எனக்கு தானே சார் அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. ஆனா அந்த தப்பு செய்யறதுக்கு உண்டான உரிமை அந்த சுதந்திரத்தையும் வந்து உங்களுக்கு நீங்க செய்யற சொந்த பிசினஸ் தாங்க கொடுக்குது. நிறைய பார்த்திருப்போம். அதாவது பிசினஸ் பண்றவங்க அப்படியே எடுத்த உடனே ஒரே பிசினஸ்ல நிறைய சம்பாதிச்சிருப்பாங்களான்னு நிறைய ஸ்லிப் ஆயிருப்பாங்க. கீழே அந்த பிசினஸ் வந்து அடிமட்டத்துக்கு போய் சுத்தமா ஒண்ணுமே இல்லாம இருக்கும். அப்புறமும் திரும்பவும் செய்யறாங்க பாத்தீங்களா. அப்போ அந்த ஒரு டிசிஷன் நான் முடிவு எடுத்தேன், அந்த முடிவு எனக்கு பாதகமா போயிருச்சு, அதனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அதனால பிசினஸ் விட்டுட்டு வேலைக்கு போறேன்னு சொல்றதுங்கிறது வந்து எப்படின்னா,
நீங்க கிணத்துல பாதி வழி போயிட்டு ஐயோ பாக்கி கிணறு போகணுமா, நான் திரும்பியே வரேன் அப்படின்னு சொல்ற மாதிரிதான். சோ அதனால அந்த சுதந்திரத்தை முழுசா அடையணும்னா அதுல ரிஸ்க் எடுக்கதான் செய்யணும். வடிவேல் சொல்ற மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி சில விஷயங்கள்ல ரிஸ்க் எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஆனா அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு உண்டான தைரியம் நமக்கு வேணும். அந்த தைரியம் எப்ப கொடுக்கணும்னா நம்மளுடைய நம்ம செய்யக்கூடிய முடிவுகள் வந்து நம்மளை மட்டும்தான் பாதிக்குங்கிற சமயத்துல நம்ம செய்யறச்சே நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். சோ அது அடுத்தது என்கிட்ட கையில காசே இல்லையா, ரொம்ப காஸ்ட்லியா பண்றது அப்படிங்கிற ஒரு கோட் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டார்ட் வேர் யூ ஆர். நீ எங்க இருக்கியோ அந்த இடத்துல யூஸ் வாட் யூ ஹேவ். உன்கிட்ட என்ன இருக்கோ டூ வாட் யூ கேன். உன்னால என்ன முடியுமோ இதை மட்டும் செய் அப்படிங்கறதான் சொல்லுது. பிசினஸ் மூல இருக்கிறவங்க எப்படி எல்லாம் இருப்பாங்க தெரியுமா, அவங்க கிளீனா அப்சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. கிட்டத்தட்ட நான் சொல்றது வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி. ஈரோடு சேலம் பக்கத்துல. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஒருத்தர் வந்து பிசினஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா அவருக்கு வசதியே இல்லை. அவர் என்ன பண்றாரு, பஸ் ஸ்டாண்ட்ல அப்படியே நின்றுட்டே இருக்கிறாரு. அப்ப பாக்குறாரு அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல நிறைய கிராமங்கள்ல இருந்து மக்கள் வராங்க. வந்து கையில தூக்க முடியாம சில பொருட்கள் எல்லாம் தூக்கி பண்றாங்க. இடமே கிடைக்க மாட்டேங்குது. அவர் வந்து பார்க்க சில பேர் வந்து கையில எல்லாம் வேற எடுத்துட்டு போறாங்க. இதை அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இத சாதாரணமா இருக்கிறவங்க பாக்குறச்சு என்ன ஆகுனா, ஏதோ மூட்டை எடுத்துட்டு போறாங்க, பஸ்ல ஏறதுக்கு அவசப்படுறாங்க அப்படின்னு தான் தோணும். ஆனா இவர் யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்புறம் ஒரு நாள் கிட்ட போய் என்னென்ன பண்றாங்கிறத பாக்குறாரு. அவங்க எல்லாம் பார்த்தாங்கன்னா பக்கத்து கிராமங்கள்ல இருக்கக்கூடியவங்க அவங்க கிராமங்கள்ல என்ன பண்ணி வச்சிருப்பாங்கன்னா கால்நடை எல்லாம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த கால்நடைக்கு தேவையான தீவனம் இதெல்லாம் வாங்குறதுக்கு ஈரோட்ல வந்து ஒரு இடத்துல வாங்குறதுக்கு கஷ்டப்பட்டு இங்கே இருந்து வாங்கிட்டு போவாங்களாம். இதை இவர் பாக்குறாரு. இவரோட பிசினஸ் மூலம் என்ன சொல்லுதுன்னா, நம்ம அவங்களுக்கு ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அந்த வந்து பஸ்ல ஏறுறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து அந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்து போய் உள்ள கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. அப்புறம் எல்லாரையும் அந்யோன்யமா பழகினதுக்கு அப்புறம் இவர் என்ன சொல்றாரு, உங்களுடைய தேவைகள் என்னவோ எனக்கு ஒரு லிஸ்ட் கொடுங்க, நான் ஈரோட்ல இருந்து உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்ககிட்ட இருந்து லிஸ்ட வாங்குறாரு. அவங்கள்ட்ட இருந்து கொஞ்சம் முன்பணம் வாங்குறாரு. அவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் இவர் வாங்கி இவர் என்ன பண்றாரு, மாட்டு வண்டியில போட்டு எடுத்துட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாரு. கொஞ்சம் செய்யறச்சு அந்த கிராமத்துல போய் அவர் போய் பாக்குறச்சு அந்த கிராம மாடு பராமரிக்கிறவங்க அப்புறம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்றாரு, இவரே ஒரு சின்னதா ஒரு ஏஜென்சி மாதிரி வச்சு யார் என்ன கேக்குறாங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டே வர்றாரு. அப்புறமா இவர் என்ன பண்றாருன்னா, அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்கிறத கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் யோசிச்சு பாக்குறாரு, இவங்களுக்கு இந்த விலை கொடுத்து வாங்கிடுறத விட இதுல காம்படிஷன் இந்த காம்பினேஷன்ல நம்ம அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பா கொடுக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்ப என்னாச்சு, இவரே ரா மெட்டீரியல் வாங்கி இந்த வச்சு கொஞ்சமா பண்ணி எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்களுக்கு முதல்ல கொடுத்த முக்கால் அவங்களே இங்க எடுத்து கொடுக்க எல்லாருமே இந்த மாதிரி ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனி எஸ்கே மயிலானந்தம்னு ஒருத்தர், இத்தனைக்கும் ஒரு பள்ளி படிப்பை படிச்சவர் தான். இவருடைய வெற்றியை பார்த்துட்டு இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ல அகமத இவர் உங்களோட வெற்றி கதைகளை பேச வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போனாங்களாம். அப்போ வந்து அப்பதான் முதல் இங்கிலீஷ்ல பேசுறாரு அவர். அப்போ சொல்றாரு, நான் வந்து பிசினஸ் பண்ணிட்டேன், ஆனா என்ன பண்ணேங்கிறத உங்களுக்கு சொல்றதுக்கு எனக்கு அந்த லாங்குவேஜ் தெரியலங்கிறத நினைச்சு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு,
எழுதி வச்சதை பேசுறாரு. திரும்ப இவருடைய அனுபவத்தை மீண்டும் கேட்கறச்சு அடுத்த தடவை போய் பேசுறச்சு என்ன பண்றாரு, நல்ல தெளிவா இங்கிலீஷ்லயே பேச ஆரம்பிச்சிடுறாரு. நான் நல்லா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறது இந்த ஸ்லைடு மட்டும் இல்ல, நம்ம நான் சொன்ன மாதிரி எஸ்கே மயிலானந்தம் அவருடைய சொல்லுதுங்க. அப்புறம் என்னாச்சு, யோசிக்கிறாரு. இவர் அந்த மாடுகளுக்கு உண்டான தீவனம் கொடுக்கறச்சு அந்த மாடுகளுக்கு வரக்கூடிய வியாதியை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது பாக்குறாரு. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக என்ன பண்றாரு, வெட்டினரி டாக்டர்ஸ் அழைச்சிட்டு போயிட்டு தன்னுடைய கார்லயே அவங்களை அழைச்சிட்டு போயிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வில்லேஜ்ல கேம்ப் போட்டு அவங்களுக்கு தேவையானதை செய்ய ஆரம்பிக்கிறாருங்க. சோ இந்த மாதிரி ஸ்டார்ட் வித் வேர் யூ ஆர். நீ எங்க இருந்தியோ, உன்னால என்ன முடியுமோ அதை வச்சு நீ ஆரம்பிச்சா நல்ல பிசினஸ் சிறப்பா செய்ய முடியுங்கிறத எஸ்கே மயிலானந்தத்தோட வாழ்க்கை நமக்கு சொல்லுதுங்க. அதேதான் ஆசிரியரும் சொல்றாரு. நான் 2500 ரூபாய் சம்பளத்துக்காக ஒரு டிக்கெட்டை மட்டும் வாங்கிட்டு வந்தேன். வெறும் தெலுங்கு கூட தெரியாது. அந்த நிறுவனத்துல கொஞ்சம் கொஞ்சமா வேலை பார்க்கறச்சு எனக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சது. அதுல இருந்து செஞ்ச அனுபவங்கள் தான் நான் இன்னைக்கு ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா மாறுறதுக்கு முக்கியமான விஷயமா இருந்ததுங்கிறது சொல்றேன். அடுத்த ஸ்லைட்ல பிசினஸ் மேன் ஒரு திரைப்படம் சொன்னால நம்ம விஜய் நிர்மலா கிருஷ்ணாவோட பையன் அவர் நடிச்ச படம். ஹீரோ அவர் இந்த படத்தை ஆக்ட் பண்ணியிருந்தாரு. இந்த குரூப்ல இருக்கிறவங்க சொல்லுங்க, என்னென்ன பிசினஸ் மொத்தம் 4 வகைக்கு தெரிஞ்ச விஷயம், அதுல என்னென்ன வருதுங்கிறத கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? சொல்லுங்க சார். இந்த பிசினஸ்ல 4 டைப் ஆஃப் பிசினஸ் இருக்கு. என்னென்ன பிசினஸ் இருக்கும் ஜெனரலா? அதாவது ஒரு தொழில் செய்யறவங்க, வியாபாரம் செய்யறவங்க என்னென்ன வகையில வியாபாரம் செய்யலாங்கிறத எனக்கு உங்களோட ஒப்பீனியன் போடும். சொல்றது புரியுதா? புரியுது சார், புரியுது. உங்களுடைய ஆன்சர் தான் கேட்கறேன். நீங்க கரெக்ட் ஆன்சர் சொல்லணும்னா சொல்லல. பிசினஸ்ல 4 விஷயம் செய்வோங்க. என்ன பண்ணுவோம்? ஒண்ணு நம்மளே தயாரிப்போம், கரெக்டா? ப்ரொடக்ஷனு. இன்னொன்னு வாங்கி விற்பனை பண்ணுவோம் சார். கரெக்ட். சேல்ஸ். அடுத்தது சர்வீஸ் கொடுப்போம் சார். சர்வீஸ். எக்ஸலன்ட். அதாவது அடுத்தவங்களுக்கு தேவையான வெறும் ப்ராடக்டோட சேர்த்து ஒரு சர்வீஸ் கொடுப்போம். ஓகே. அதுக்கு அடுத்தது கான்செப்ட் சேல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புதுசா சில விஷயங்களை அவங்களுக்கு புரிய வைக்கிறது. இப்ப நம்மள மாதிரி ட்ரெயினர்ஸ் இருக்காங்கல்ல, இப்போ இந்த மாதிரி கிளாஸ் எடுக்கிறச்சே நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் புது பாயிண்டா இருந்தாலும் கான்செப்ட். சோ 4 டைப் ஆஃப் பிசினஸ்னு பாத்தீங்கன்னா அவங்களாவே பொருட்களை தயாரிக்கிறது. விற்பனையை விட முக்கியமான விஷயம் என்னன்னா சர்வீஸ் தான், சேவை தான். ஏன்னா விற்பனை செய்யறச்சே நம்ம நிறைய விஷயங்களை பேசிடுவோம். ஆனா சர்வீஸ்னு வர சமயத்துல நம்ம விற்பனைக்கு பேசினப்போ ஒரு மூஞ்சியா இருக்கும், சர்வீஸ்னு சொல்றச்சு அது வேற மூஞ்சியா மாறிடும். சோ நம்ம பொருள் நம்மகிட்ட வாங்குற வரைக்கும் நம்ம எப்படி இருப்போம்னா குழஞ்சு போவோம், நம்ம அடிமை மாதிரியே பிஹேவ் பண்ணுவோம். ஆனா அவங்க பொருள் நம்மகிட்ட வாங்கிட்டாங்கன்னா அவங்கள அடிமையாக்குற மாதிரி சில பேர் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா நமக்கு கேடப்பா இந்த பொருளை வாங்கினோங்கிற ஒரு எண்ணம் அவங்க மனசுல வந்து. சோ அந்த மாதிரி வராமறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 4 விஷயங்களும் கவனமா செய்யணுங்கிறத ஆசிரியர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. சோ 4 கிளாஸ் ஆஃப் பிசினஸ் அப்படின்னு பாக்குறச்சு உற்பத்தி, விற்பனை, அப்புறம் சேவை, அப்புறம் கான்செப்ட் சேல்ஸ், புதுசா விஷயங்கள் செய்யறது. கான்செப்ட் சேல்ஸ்ங்கிறச்சே எனக்கு இப்போ ரீசெண்டா விஷயம், சென்னையில நிறைய எனக்கு பேங்க் லோன் கொடுக்குறான்னு சொல்லிட்டு கார் வாங்கிடுவேன், நான் ஓட்ட தெரியாது. அப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த கார்களை ஓட்டுவதற்காக ஒரு ஒரு ஆப். என்ன பண்ணலாம், நீங்க 2 hours 4 hours 6 hours பேக் டிரைவரை கூப்பிடலாம். அந்த டிரைவர் வருவாரு, கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி போட்டோ எடுத்துட்டு வண்டியோட டிராவல் 2 hours நீங்களா உங்களுடைய இந்த டிரைவ். அதுக்கப்புறம் ஆர்மி கிளாப்னு ஒண்ணு இருக்கு, வீடை கிளீன் பண்றதுக்கு நம்மளால முடியல, அதுக்கும் இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா கான்செப்ட் சேல்ஸ்ல வருது. இந்த மாதிரி 4 விதமான பிசினஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்த ஸ்லைட் சார்.
ஆனா பிசினஸ் பண்றவங்களை பாத்தீங்கன்னா தெரியும், அவங்க வந்து முக்கியமா 3 விஷயங்கள் இருந்தாதான் அந்த பிசினஸ்ல சிறப்பா செய்ய முடியும். ஒண்ணு, தே ஷுட் லவ் தர் பிசினஸ். நான் இந்த பிசினஸ் செய்யறச்சே ரொம்ப ஈடுபாடோட செய்வேன் அப்படிங்கறத நான் எப்படி பார்த்தேன்னா, லேனா சார் நான் முதல் தடவை பாக்குறச்சே அவர் வந்து என்கிட்ட ஒரு கேட்லாக் கொடுக்குறாரு. கேட்லாக்ல அந்த அந்த பொருள் என்னென்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. அடுத்தது எனக்கு வந்து சும்மா ஒரு சின்ன ஒரு ஐட்டம் கொடுத்து, சார் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க சார், பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படிங்கிறாரு. இந்த மாதிரி அவருடைய பொருட்களை வாங்குறதுக்கு என்கிட்ட எப்படி பேசணும், என்ன மாதிரி செய்யணுங்கிறத கரெக்டா செய்யறாருல. இதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து அவர் பிசினஸ் மேல வச்சிருந்த ஒரு அன்பு, இல்ல ஒரு பேஷன் அப்படின்னு வச்சுக்கலாம். சோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க செய்யக்கூடிய பிசினஸ்ல, அதாவது வியாபாரத்துல நீங்க லவ் பண்ணணும். யூ ஹாவ் டு லவ் யுவர் பிசினஸ். இந்த பிசினஸ் பண்றச்சே வந்து என்ன பண்ணுவாங்க, தாம்பூம்னு பண்ணுவாங்க. பெரிய ஆபீஸ், அப்புறம் பெருசு பெருசா எல்லாம் பார்ப்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம சின்னதா ஆரம்பிச்சு நீங்க பெருசா போறது நல்ல விஷயமா இருக்கும். எப்படி ஒரு டாட் வந்து பெருசா பிசினஸ்ல வருமோ அந்த மாதிரி இந்த டாட் பெருசா வருங்கிறச்சே எனக்கு உங்களுக்கு விஷுவலைஸ் பண்றதுக்காக சொல்றேன். ஊமை விழிகள்னு ஒரு திரைப்படம் வந்ததுங்க. அந்த திரைப்படத்துல ஒரு முக்கியமான காட்சி வரும். அது எப்படின்னா, நமக்கு அந்த சீன் எப்படி காமிப்பாங்கன்னா, ஒரு இருட்டு, அந்த ஒரு நைட் சீன். அது சின்னதா ஒரு புள்ளி தெரியும். அப்படியே அந்த சமயத்துல சவுண்டே இருக்காது. அப்புறம் அந்த புள்ளியை நோக்கி இந்த கேமரா போறச்ச என்ன ஆகும்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இந்த சவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு பாத்தீங்கன்னா, அப்புறம் தான் தெரியும் நம்ம பார்த்த புள்ளிங்கிறது வந்து போலீஸ் ஜீப் வரிசையா ஒண்ணு பின்னாடி ஒண்ணு வருது அப்படிங்கறத எக்ஸ்ட்ராடினரியா காமிச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப சின்னதா செய்யணும் அப்படிங்கறத ஆசிரியர் இங்க லிஸ்ட் அவுட் பண்றாரு. அவர் கார் வச்சிருப்பாராம், இருந்தாலும் என்ன பண்ணுவாராம், காரை வந்து எங்க தேவையோ அங்க மட்டும்தான் எடுப்பாராம். எல்லா இடத்துக்கும் கார் போகணுங்கிறது இல்ல, சில இடத்துல குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள போகணும், வழியில ரொம்ப அவசரமா போகணும் அப்படிங்கிறச்சே அந்த டிராபிக் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, டிராபிக் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு தான் கார் எடுப்பேன் அப்படிங்கிறத ஆசிரியர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய ஆபீஸ்க்கு போகாம சின்னதா ஆரம்பிக்கிறதுக்கு முக்கியமான விஷயமா நான் யார பாக்குறேன்னா, இன்ஃபோசிஸ் ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, நாராயணமூர்த்தி சார். அவர் தன்னுடைய பிசினஸ் ஆரம்பிக்கிறச்சே தன்னுடைய ஒய்ஃபோட ஜுவல்ஸ் பிளட்ஜ் பண்ணி ஒரு 25,000 ரூபாய்ல ஃபர்ஸ்ட் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாரு. அந்த அம்மா ஆக்சுவலா டாடா குரூப் பண்ணிட்டு இருந்தவங்க. லவ் மேரேஜ் ஆரம்பிக்க ரிசைன் பண்ணிடுறாங்க, தன்னுடைய பிசினஸ் கொடுத்து ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு போன் கிடையாது. அவங்க வந்து கூட வெளியிருந்து ஒரு பூத்துல ஒரு நம்பர் கொடுத்துருவாராம். சைக்கிள்ல தன்னை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சவர் அவர். சோ அந்த மாதிரி நம்மளுடைய செலவுகளை ஆரம்பத்துல இருந்தே குறைச்சு செய்ய ஆரம்பிக்கிறச்சு என்ன ஆகும்னா, நம்மளால வந்து தாக்கு பிடிக்க முடியும் அப்படிங்கிறதா சொல்றாரு. அதாவது இப்போ வந்து தன்னுடைய வீட்டுல தன்னுடைய ரூம்ஸை கிளீன் பண்றதாகட்டும், தன்னுடைய துணிகளை துவச்சு வைக்கிறதாகட்டும், யாரையும் நம்பாம அவங்களே வேலைகளை செய்வாங்கிறத நான் இங்கே படிச்சிருக்கேன். அதை விட முக்கியமான விஷயம், பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி இறங்கறச்ச என்னால முடியுமா முடியாதான்னு நின்றுட்டே இருந்தோம்னா அங்கேயே தான் இருக்கும். உங்களை நீங்க நம்பணும். உங்களை நீங்க நம்புறதுக்கு என்ன பண்ணணும், உங்களை நீங்க இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும். அதாவது உங்களை நீங்களே கேள்வி கேட்டு பார்த்துக்கணும். நான் எப்படி எங்க கேட்டோம் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுட்டு அந்த பிசினஸ்ல இறங்கிட்டோம்னா, அந்த 3 விதிகளை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணோம்னா நம்மளால அந்த பிசினஸ் ஜெயிக்க முடியுங்கிறதான் ஆசிரியர் இங்க சொல்றாரு. சோ அந்த ஸ்லைடு உங்களுடைய இதுக்காக சொல்றேன். 3 இம்பார்ட்டன்ட் லாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லவ் யுவர் பிசினஸ், உங்களுடைய வியாபாரத்தை நீங்க ரெடியூஸ் யுவர் எக்ஸ்பென்சஸ், உங்களுடைய ஒரு கண்ணு வச்சு எங்கெங்கெல்லாம் குறைக்க முடியுமோ அங்க குறைக்க முயற்சி செய்யணும். அடுத்தது பிலீவ் இன் யுவர் செல்ஃப், உங்களை நீங்க முழுசா நம்பணும் அப்படிங்கிறது 3 இம்பார்ட்டன்ட் லாஸா நான் பாக்குறேன். ஆசிரியர் இந்த புத்தகத்தை நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நம்பர்கள், அதாவது 3, 5, 4ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ஸா கொடுக்குறாரு. அதுல ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அடுத்த ஸ்லைட் சார். நீங்கள் காணும் ஒவ்வொரு வெற்றிக்கான தொழில் பின்னர் ஏதோ ஒருவர் எடுத்த முடிவு, துணிவான முடிவு உள்ளதுங்கிறது ஒரு அருமையான விஷயம். நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த டிரைவ்யூ ஆப் இல்லாட்டினா ஓயோ, இது எல்லாமே பாத்தீங்கன்னா, ரெட் டாக்ஸி, ரெட் பஸ், இது எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்க வந்து
ஒரு தீபாவளிக்கு போற சமயத்துல எங்கேயுமே பஸ்ல இடம் கிடைக்கலன்னு உடனே உட்காந்து யோசிக்கிறாரு, ஏன் இந்த மாதிரி ஆகுது, இது ஏதாவது செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதுக்கப்புறமா ஒரு ஆப்பை டெவலப் பண்ணதுன்னா அப்படி வந்துதான் அந்த ரெட் பஸ்ங்கிற ஆப்ஷன். நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா வேலூர் டு சென்னை வந்து எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் பஸ் தான் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்பதான் தெரியுது இந்த ரெட் பஸ் ஆப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் வந்து போகுதுங்கிறது தெரியுது. ஸோ அந்த ரெட் பஸ் ஆப் வந்து வந்ததுனால என்ன சௌரியம்னா நம்ம இருக்கிற இடத்து பக்கத்திலேயே வந்து பஸ் நமக்கு வருதா வரலையாங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க முடியும். இது எதனால சாத்தியமாச்சுன்னா நான் எனக்கு ஒரு விஷயம் கிடைக்கல, ஏன் கிடைக்கல அப்படிங்கறத யோசிச்சு பின்னாடி எனக்கு வரவங்களுக்கு அப்புறமா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு யோசிச்சு வந்ததுனாலதான் இந்த மாதிரி புது விஷயங்கள் நமக்கு வருதுங்கிறது பீட்டர் ட்ரக்கரோட கோட் நமக்கு சொல்லுதுங்க. இது பிராக்டிக்கலா நம்ம எல்லா இடத்துலயுமே பார்த்துருக்கோம். ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் அக்செப்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் அக்செப்ட் பண்ணலன்னா ஏன் அக்செப்ட் பண்ணலங்கிறத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு உண்டான தீர்வை நம்ம கொடுத்தோம்னா நிச்சயமா அடுத்த தடவை நமக்கு அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கிற ஆஸ்பெக்ட்ல தான் நம்ம பார்க்கணும். ஒன்றும் இல்லை, ஒரு நிறைய தடவை சொல்லியிருக்கேன், வேலூர் டு குடியாத்தம் பஸ்ல போய் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல நான் என்ன நினைச்சேன்னா வேலூர் டு குடியாத்தம் போறதுக்கு பதிலாக பேசாத 2 வீலர்ல போனேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பஸ் போகாத ரூட்ல போவேன். அதான் காட்பாடி டு குடியாத்தம் ஒரு ரோடு, அந்த ரோட்ல 2 வீலர்ல போச்சு. குடியாத்தத்துல எனக்கு ஒர்க் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆனா நான் காலையில 8 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். அப்போ இந்த லத்தேரி வழியா போச்சு 2 மருந்து கடையை பார்த்தேன். நான் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ். அந்த மருந்து கடையில இருக்கிறவங்க என்ன சொன்னாங்க, சார் இங்க ஒரு கவர்மெண்ட் டிஸ்பென்சரி வந்திருக்கு, அங்க டாக்டர்ஸ் இருக்காங்க, நீங்க கொஞ்சம் போய் பாத்தீங்கன்னா நமக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பிக்கப் ஆகும் சார் அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அடுத்த தடவை அங்க போய் பார்த்துச்சு 2 டாக்டர் பார்த்தோம். ஒருத்தர் பேர் கமலரத்னம்னு பேரு, பீடியாட்ரிஷியன். இன்னொருத்தர் பேர் நூறு சையதுன்னு பேர், அவர் ஒரு எம்டி. இவங்க 2 பேரையும் நாங்க பார்க்க ஆரம்பிச்சப்ப என்னாச்சுன்னா அவங்க காலேஜ் முடிச்சுட்டு வந்து அப்பதான் ஃப்ரெஷ்ஷா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம், ஒரு சின்ன ஏரியால நம்மள வந்து பாக்குறதுக்கு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்படி ஆரம்பிச்ச பழக்கம் இன்னைக்கும் தொடருது. நான் அந்த ஃபீல்டை விட்டு வெளியில வந்தாலுமே இப்பவும் டாக்டர் நூறு சையத் ஆம்பூர்ல அவர் சர்வீஸ் எல்லாம் முடிச்சுட்டு ரிட்டையர் ஆயிட்டு ஆம்பூர்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்பவும் தொடர்புல இருக்காரு. இது எதனால சாத்தியமாச்சுன்னா நான் வந்து இப்படிதான் பண்ணணும், இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா 2 டாக்டரை பார்த்தா நமக்கு அடிஷனல் பிசினஸ் தானே அப்படின்னு யோசிச்சு பண்ணதுனாலதான் எனக்கு இது சாத்தியமாச்சு. ஸோ அதனால நான் இப்ப யோசிக்கலன்னா வேற யாராவது யோசிச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல பார்த்தா நான் வரதை பார்த்துட்டு எல்லாருமே வர ஆரம்பிச்சாங்க. அதனால நான் எப்போதுமே பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு கிடைக்காத ஒரு விஷயம் ஏன் கிடைக்கலங்கிறது யோசிச்சு அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணாருன்னா பின்னாடி வரவங்க அதுல ஈஸியா டிராவல் பண்ண முடியும் இல்லையா? அது மாதிரி ஒரு பாயிண்ட தான் பீட்டர் ட்ரக்கர் சொல்றாரு. நெக்ஸ்ட் ஸ்லைட். பிசினஸ் எத்திக்ஸ், அதாவது வியாபாரத்துல நமக்கு தெரிஞ்சது முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம செய்யற வியாபாரம் நேர்மையானதா இருக்கணும். அப்ப அது எப்படி முடியும்? அதுக்கு ஆசிரியர் சொல்றாரு 3 பாயிண்ட். பிராக்டிஸ் ஃபியர், பயம் பழகு அப்படிங்கிற. பயம் பழகுனா தப்பான விஷயத்த செய்யறச்சே நமக்கு ஒரு பயம் வரும் பாத்தீங்களா? அந்த பயம் வந்து நம்மள தப்பான விஷயங்களை செய்ய விடாம தடுக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல ஆசிரியர் சொல்றாரு. இதை பாக்குறச்சே எனக்கு ராமலிங்க ராஜு அவங்க எல்லாருக்குமே தெரியும், சத்தியம் கம்ப்யூட்டர்ஸ் ஆந்திரால ஒரு ஸ்டேஜ் கண்டிப்பா அவர் அந்த வகையில பயம் இருந்ததுன்னு வச்சுங்களேன், நம்ம வந்து தொழில் தர்மம் சேனல்ஸ் நிறைய எப்படி ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி செய்ய புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் அவங்களால யோகா யூடியூப்ல நிறைய விஷயங்கள் குக்கிங்க்கு நிறைய ரெசிபிஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்ல புதுசான விஷயங்கள்
நிறைய நம்மளோட அட்டென்ஷன் ஃபுல்லா சனாப்டிக்ஸ் வச்சிருக்காருங்க வேலூர்ல. உங்களுக்குன்னு பேசிருக்காங்க, ஆனா அவங்கள்ட்ட நீங்க டச்ல இருக்கணும். அந்த மாதிரி டச் இருக்கச்சு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம், உங்களோட ஐடியாஸ் ஏதாவது இருந்தா சொல்லுங்களா. ஞானசேகரன், உங்களோட கஸ்டமரை நீங்க போய் பார்க்க முடியாத ஒரு சிச்சுவேஷன்ல நீங்க என்ன பண்ணுவீங்க சார்? அவங்கள தான் நம்ம வந்து த்ரூ ஃபோன் கால் தான் நம்ம பேச முடியும், பேசி தான் பண்ணணும் சார். ஓகே. ஒவ்வொருத்தருக்கும் பேசுறதா இருந்தா டைம் ஜாஸ்தி ஆகும். அப்போ அந்த மாதிரி சமயத்துல சனாபாஜிங்கிற என்ன பண்ணாருன்னா, ஜூம்ல அப்பெல்லாம் வந்து ஜூம் வந்து ஃப்ரீ ஆப் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டாருன்னா, ஞாயிற்றுக்கிழமை போட்டாருங்க. த்ரூ ஜூம்ல இந்த யோகா கிளாஸ் சொல்ல ஆரம்பிச்ச உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இதுக்குன்னு வந்து அந்த ஆப் அந்த ப்ரமோஷன். சோ இப்ப எனக்கு வருதுன்னு வச்சுக்கலாம், நான் என் ஃப்ரெண்ட்ஸ் டே இந்த மாதிரி ரசனாப்டிக்ஸ்ல அவர் இந்த மாதிரி போட்டிருக்காரு, நம்ம அந்த டைம் ஜாயின் பண்ணலாம்டா அப்படின்னு சொல்லி அவரோட கஸ்டமரோட பேஸ வந்து எக்ஸ்ட்ராவா பண்றதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது என்னன்னா, இந்த மாதிரி புது சிதறல் தான். ஸோ பிராக்டிஸ் நியூ மெத்தட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி புதுசா சில விஷயங்களை பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, அப்ப வந்த சவால்களை அவரால் நிச்சயமா சமாளிக்க முடிஞ்சதுங்க. ஸோ அந்த வகையில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா, பிசினஸ் எத்திக்ஸ்ல பிராக்டிஸ் ஃபியர், பிராக்டிஸ் நியூ மெத்தட்ஸ் அண்ட் பிராக்டிஸ் சேலஞ்ச். பயம் பழகு, புதிய முயற்சிகளில் ஈடுபடு, அப்புறம் வந்து சவால்களை சந்தி அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அந்த மாதிரி செய்யறச்ச உங்களையும் அறியாம உங்களுக்குன்னு நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குங்க. சோ அந்த மாதிரி நம்ம செய்யறச்ச பிசினஸ் எத்திக்ஸோட பண்றச்சு அப்ப வந்து பிசினஸ் ரொம்ப சிறப்பா அமையுங்கிறது கருத்தே கிடையாது. அடுத்த ஸ்லைட் சார். சொல்லுமா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டோன்ட் ஹேப்பன், யூ கிரியேட் தம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட பாக்கறச்சு இப்போ சொன்ன மாதிரி எனக்கு அந்த லத்தேரி விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. நான் வந்து குடியாத்தத்துக்கு பக்கத்துல குடியாத்தம் டு சித்தூர் வழியில, அதான் ஒரு இடங்க, அது ஆக்சுவலா ஆந்திரா பார்டர். அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கும். அவர் என்ன பண்ணாருன்னா, மருந்து வெறும் மருந்து மட்டும் என்ன தேவைப்படக்கூடிய ஜெராக்ஸ் அத ஒரு மிஷின் போட்டாரு. அப்புறம் என்னாச்சு, வெறும் மருந்து மட்டும் வாங்க வந்தவங்க இந்த ஸ்கூல் பசங்களுக்கு தேவையான ஸ்டேஷனரி அதையும் அவர் வந்து அந்த மாதிரி வாங்குவார். சோ முக்கியமா அவர் செய்யறது என்னாச்சுன்னா, அந்த கடை வந்து எப்போதுமே கிரௌடு வந்து ஆனா இத வந்து டிஐட் பாத்துட்டாங்க இன்ஸ்பெக்டர் வந்து என்ன சொல்லி பண்றது, ஆனா மருந்து கடையில பண்ணாதீங்க, பக்கம் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய மருந்து கடைக்குன்னு உண்டான ஸ்பெசிபிகேஷன் இருக்கு, அதை நீங்க கண்டிப்பா அப்படிங்கறத அவங்க சொன்னதுனால சேர்ச்சு அதுல வந்து ஒரு எஸ்டிடி பூத்தையும் போட்டு விட்டார். எஸ்டிடி பூத் நான் சொல்றது முன்னாடி, ஆனா இப்ப அதுக்கப்புறம் என்னாச்சு, எஸ்டிடி பூத் போயிருச்சு. அதே இடத்துல என்ன பண்ணாருன்னா, மொபைல் ரீசார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த இடத்துல ஒரு படிச்சுட்டு இருந்த பையன், காலேஜ் எல்லாம் படிச்சுட்டு இருந்த பையனை ஒருத்தர் என்ன பண்ணிட்டாரு, அந்த பையனை கூப்பிட்டு என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு வேலை கொடுக்கணுங்கிறதுக்காக ஆதார் சென்டர் மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி விட்டாருங்க. சோ என்ன ஆயிடுச்சு, அந்த இடம் எப்போதுமே பிசினஸ் சென்டராகவே மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம தான் கிரியேட் பண்ண விஷயத்த நமக்கு தெளிவா சொல்லக்கூடிய விஷயம் தான் ஆசிரியர் பாயிண்ட் அவுட் பண்றாரு. அடுத்த ஸ்லைட் சார். நெக்ஸ்ட் ஸ்லைட். 3 P's ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அது என்ன 3 P's பாத்தீங்கன்னா,
யாருக்கா தெரியுமா அது? ஸ்லைடு வந்துருச்சு. ப்ராடக்ட், ப்ராசஸ், பீப்புள், இந்த 3 விஷயம்தான். அதாவது நம்ம என்ன பொருளை விற்கிறோம், அந்த பொருள் எந்த மாதிரி முறையில மேனுஃபேக்சர் பண்ணி விற்கிறோம், அடுத்ததை யாருக்கு விற்கிறோம் அப்படிங்கிற அடிப்படையில இந்த 3 பீஸ்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இந்த 3 பீஸ் கான்செப்ட் ஒரு பெரிய டாபிக்ங்க. ஆனா ஆசிரியர் இந்த புத்தகத்துல இருந்து கொஞ்சமா தான் விவரமா சொல்றாரு. இதுக்கு அவர் ஒரு எக்ஸாம்பிளும் சொல்றாரு. அவர் என்ன பண்ணாரா, ஒரு கம்பெனில ஜாயின் பண்ணிட்டே இருக்கிறச்சு ஒரு ஜென்செட் பெரிய ஜெனரேட்டர் ஒண்ணு ஒரு கம்பெனி வாங்குறாங்க. அந்த ஆக்சுவலா அவங்க கொடுத்த மிஷின் வந்து வாட்டர் ப்ரூஃப், அது தண்ணி பட்டாலும் ஒன்னும் ஆகாதுங்கிற ஒரு மிஷின் தான் கொடுத்துருக்காங்க. ஆனா அந்த மிஷினை வாங்கினவங்களுக்கு டக்குன்னு அந்த மிஷினை எடுக்க முடியல. கிட்டத்தட்ட ஒரு 2 மாசம் தண்ணியிலேயே இருந்துருச்சு. அவங்களும் என்ன பண்ண நினைச்சிட்டாங்க, வாட்டர் ப்ரூஃப் தானே, இது ஒன்னும் ஆகாதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்புறம் அந்த மிஷினை இன்ஸ்டால் பண்றச்சே பார்த்தா மிஷின் ஓடல. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, இந்த கம்பெனிக்கு ஃபோன் பண்ணி, பாருங்க உங்கள்கிட்ட வாங்கின மிஷின் வாட்டர் ப்ரூஃப், நீங்க ஓடல, நீங்க அதனால எனக்கு உங்க காசுலயே வந்து சர்வீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க. அப்போ இத பார்த்து கம்பெனியோட மேனேஜர் என்ன நினைக்கிறாருன்னா, அவங்க தப்பு தானே அது, அது நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறச்சு. அவர் அந்த மேனேஜருக்கு மேல ஒரு சிஇஓ இருக்காரு, அவர் சொல்றாரு, சரிப்பா நம்ம பொருளை கொண்டு போய் வச்சோம்ல, அவங்க எப்படி பராமரிக்கணுங்கிற விஷயத்த சொன்னோமா அப்படின்னு கேக்குறாரு. சொன்னோமா இல்லன்னு ஒரு அரைகுறையான ஒரு டவுட். என்ன பொருளை வச்ச நம்மளே அது எப்படி சொல்லலைங்கிறச்சு, அப்போ நம்ம வந்து எப்படி அவங்க வந்து பே பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கறது தப்புப்பா. நம்ம தான் போனோம், அவங்களுக்கு இப்ப போய் சொல்லிட்டு இது எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறத அவங்க சொல்லிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த வகையில திரும்ப போயிட்டு அந்த பொருட்களை என்ன பிரச்சனை பண்ணாங்கிறத கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இதை இந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்கிறத அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. புரிய வச்சோம் சர்வீஸ் சார்ஜும் போடாம விட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. நிறைய செலவாகுங்கிற தன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம், நீங்க இவங்கள்ட்ட ஜென்செட் வாங்குங்க, நல்லா மெயின்டைன் பண்றாங்க, சர்வீஸும் அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ப்ராடக்ட், ப்ராசஸ், பீப்புள், இந்த 3மே இதுல வந்துருச்சு பாருங்க. இத இப்ப ரீசெண்டா படிச்ச இன்னொரு கதையும் எனக்கு ரொம்ப நல்ல புரிய வச்சதுங்க. அந்த கதை என்னன்னா, மரம் அறுக்கிறவர் ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு, அறுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் சா வாங்கியிருக்காரு. ஆனா எலக்ட்ரிக் சா வாங்கினவர், அதாவது மின்சாரத்துல அறுக்கக்கூடிய ஒரு ரம்பம், அது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாம அதையும் வாங்கி கையாலேயே அறுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. கையெல்லாம் புண்ணாயிருச்சு. அதுக்கப்புறம் திரும்ப அந்த கம்பெனியில அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க. சோ ஒரு அத்தனை பேருமே ஒண்ணு அப்படியே கண்ணை கட்டி காட்டலாம விட்டா மாதிரி. உங்க எல்லாருக்குமே மொபைல் ஹேங் ஆயிருக்குல்ல? ஹேங் ஆயிருக்கா இல்லையா? உங்களோட அலைசி நிறைய சில சமயத்துல வந்து லோடு ஹேங் ஆயிடுமா இல்லையா? ஹேங் ஆகுதா இல்லையா? எஸ் சார். ஆமாங்க சார். கொஞ்சம் கட்டாய இதாகுதுங்க சார். உங்க அப்ப என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி ஹேங் ஆகிற சமயத்துல என்ன எடுத்துன்னு போய் சர்வீஸ் கொடுக்கறச்சு என்ன சொல்லுவாங்க, என்னங்க இவ்வளவு ஆப் வச்சிருக்கீங்க, என்னங்க இவ்வளவு விஷயம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ மொபைலை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமலே நம்ம பயன்படுத்திட்டு இருக்கிறதுனாலதான் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆத்திர அவசரத்துக்கு பயன்பட முடியாது போயிடுது. ஒண்ணும் இல்ல, உங்க மொபைல் ஆப்ல ஜிபே இருக்கும். நீங்க நிறைய ஆப் வச்சிருந்தீங்கன்னா ஒரு அந்த வேணுங்கிற சமயத்துல அந்த ஆப் ஓபன் ஆகிறதுக்கு டைம் ஆகும். அந்த டைம் கூட நமக்கு வந்து அவங்ககிட்ட சொல்லவும் முடியாதுல்ல, என் மொபைல் ஹேங் ஆயிடுச்சுங்க 2 மினிட்ஸ் சொல்ல முடியாதுல்ல. சோ அப்ப நமக்கு என்ன தெரியணும்னா, நம்ம வாங்குற பொருட்களை எப்படி பயன்படுத்தணுங்கிற விஷயத்த நமக்கு தெரியணும். ஆனா எல்லா நிறுவனங்களும் இதை பத்தி சொல்றாங்க. ஆனா நம்மளும் பண்றோம், அந்த பொருள் வாங்குறச்சே காமிக்கிற இன்ட்ரெஸ்ட அந்த பொருள் வந்ததுக்கு அப்புறமா அதை எப்படி பயன்படுத்தணுங்கிறதுல சில விஷயங்களை கோட்டை விட்டுறோங்க. அதனாலதான் என்ன ஆகுதுன்னா, என்ன சொல்றாங்க, மொபைல்ல வந்து இதுவே போடாதீங்கன்றாங்க, மெமரி கார்டே போடாது. ஏன்னா மெமரி கார்டு போட்டீங்கன்னா அது வந்து மொபைல்ஸ் எல்லாம் நீங்க பண்ணீங்கன்றாங்க. மொபைல் வந்து நமக்கு எது பயன்பட்டதுன்னா, எதாவது ரீப்ளேஸ் பண்ணிச்சு. பாத்தீங்கன்னா மொபைல் வந்து வாட்சை ரீப்ளேஸ் பண்ணிச்சு.
அப்புறம் வந்து உங்க பேங்க் பாஸ்புக் ரெஸ் பண்ணுச்சு. சோ நீங்களே ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் வச்சு ஒரு ஆப் வச்சிருந்தா பரவாயில்ல. நம்ம வந்து வச்சிருக்கோம்னு அப்ப அந்த பொருளை எவ்வளவு பாதுகாப்பா பயன்படுத்தணுங்கிற நமக்கு தெரியாம இருக்கிறதுனாலதான் வந்து சிலர் வந்து இன்னும் ஜிபே இன்ஸ்டால் பண்ணாம இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. சோ அதனால இந்த ப்ராடக்ட், பீப்புள், ப்ராசஸ் அப்படிங்கிற 3 விஷயம் ஒரு பிசினஸ் பண்றவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குன்னு சொல்ல முடியாது. அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு அவங்களுக்கு என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுட்டு பண்ணா நல்லா இருக்கிற அந்த பாயிண்ட ஆசிரியர் இங்க நல்லா லிஸ்ட் அவுட் பண்ணு. இப்போ மொபைல் மைண்ட் செட்ல சில விஷயம் இருக்காங்க. அந்த கடைக்காரங்க கேட்கிற கேள்வியில அப்படியே ஒரு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. என்ன சொல்றது ஏது சொல்றதுன்னு தெரியாம அவங்களே வந்து வாங்க போறச்சே ஒரு பிராண்டு, வாங்கணும்னு நினைச்சிட்டு போன பிராண்டு ஒண்ணு, கடைசியில வேற பிராண்ட வாங்கிட்டு வந்துருவாங்க. இது அப்புறம் வந்து வீட்டுல திட்டுறச்சே, ஆமா இதே அவங்க தலையில கட்டினாங்க அப்படின்னா, ஆமா என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு. அதனால அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஒரு மொபைல் வாங்குறச்சே நம்ம ஸ்பெசிபிகேஷன்ஸ் என்ன, நமக்கு என்ன தேவை, நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளவு ஜிபி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுட்டு போனோம். நம்மளும் அந்த ரெக்குவயர்மெண்ட்ஸ் என்னங்கிறதே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால அந்த பிசினஸ் சிறப்பா செய்ய முடியுங்கிறத ஆசிரியர் லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அடுத்தது 3 laws minimum profit. நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். இது ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நெக்ஸ்ட் ஸ்லைட் சார். செல் குட்ஸ் அண்ட் ஆட் சர்வீஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான. இத சொல்றச்சே எனக்கு வெறும் பிடி பாஸ்கர்னு ஒருத்தருங்க, அவர் வந்து அவரும் ஒரு எல்ஐசி முகவர் தான். ஆனா எவ்வளோ முகவர்ஸ் இருக்காங்க. நான் ஏன் அவர் பேரை சொல்றேன்னா, நான் அவர் ஒரு தடவை பாலிசி போட்டப்ப அவர் என்ன பண்ணாருன்னா, பாலிசி வாங்கறச்சே அவர் ஆபீஸ்க்கு கூப்பிட்டு டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டாரு, பணமும் கொடுத்துட்டேன். அந்த பாலிசியை எடுத்துட்டு கொடுக்கறச்சே நான் போன் பண்ணி கேட்கிறாரு, சார் வீட்டுல நான் வரமா எடுத்து வந்து கொடுக்க இருக்கேன் அப்படின்னு. சரி வாங்க சார் அப்படின்னு வீட்டுல வந்ததுக்கு அப்புறமா ஒரு பிளேட் இருக்கிறாரு, ஒரு எவர் சில்வர் பிளேட். அந்த பிளேட்ல பாக்கு அந்த பாலிசி கொஞ்சம் கொடுக்குறாரு. சோ இந்த எல்ஐசி பாலிசியை சாதாரணமா கொடுக்கறதுக்கும் அந்த பாலிசி அவர் வெறும் பாலிசியா கொடுக்கலைங்க, ஒரு ஃபைல் போட்டிருக்காரு. அந்த ஃபைல்ல பாத்தீங்கன்னா பேர், நேம், என் பேரு, கீழே இந்த பாலிசி நம்பர், என்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் இந்த நோட் புக்ல இருக்கும் பாத்தீங்களா, நேமு, கிளாஸ், ஸ்கூல்னு அந்த மாதிரி போட்டு அந்த ஃபைலை திருப்பி எனக்கு காமிக்கிறாரு. ஒன்னொன்னு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இந்த பக்கம் திருப்பினா இங்க வரிசையா ஒரு 10 காலம் இருக்கு. மேல பாத்தீங்கன்னா மை அதர் பாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ 1 2 3 போட்டு இந்த ஃபர்ஸ்ட்ல இந்த பாலிசி நம்பரை எழுதியிருக்கிறாரு. அப்படின்னா என்ன எதிர்பார்க்கிறாரு, நீ இந்த ஒரு பாலிசியோட நிறுத்த மாட்டேன், இன்னொரு பாலிசியும் போடுவேங்கிற ஆஸ்பெக்ட்ல அவர் என்ன பண்ணிருக்காருன்னா அடுத்த விஷயங்கள் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அதே மாதிரி நிறைய கிளாஸ் ஃபோல்டர்ஸ் வச்சிருக்கிறாரு. அந்த கிளாஸ் ஃபோல்டர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிளாஸ், ஒரு 10 கிளாஸ் ஃபோல்டர்ஸ் இருக்கு. அதுல லாஸ்ட் ஃபோல்டர்ல தான் இந்த பாலிசியை உள்ள சொருகி வச்சிருக்கிறாரு. அந்த பாலிசிலையும் முக்கியமான பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிருக்காரு, பென்சிலால ரவுண்ட் பண்ணிருக்காரு. சோ இந்த மாதிரி பண்றச்சு என்னாச்சுன்னா, எனக்கு அவரை விட்டு வேற எங்கேயா பாலிசி போகணும்னு தோணுமா? அவர் ரொம்ப நாள் கழிச்சு நான் சென்னையில ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்கு போயிருந்தப்போ அவர் வந்து பார்த்துட்டு சொன்னார், சார் எப்படி சார் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னாரு. அது மட்டும் இல்ல, அவருக்கு நான் பாலிசிஸ் கொடுத்ததுனால அவர் என்ன பண்ணாருன்னா, சார் நீங்க இருக்கீங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்றது ஒரு 30 வருஷத்துக்கு 25 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளூர்ல டார்லிங் ஹோட்டல்னு ஒண்ணு இருக்கு. அந்த ஹோட்டல்ல ஒரு ட்ரைனிங் ஹால் புக் பண்ணி இன்டர்வியூ டெக்னிக்ஸ் அப்படிங்கிற டாபிக்ல என்ன வந்து கிளாஸ் எடுக்க சொன்னாருங்க. அந்த டார்லிங் ஹோட்டல்ல போய் நான் வந்து ஒரு ட்ரெயினரா உள்ள நுழையறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தவர் என்னால மறக்கவும் முடியாது. ஏன்னா அதான் ஃபர்ஸ்ட் 1 டே ப்ரோக்ராம் நான் பண்றேன். அந்த ப்ரோக்ராம்ல எனக்கு நிறைய அவுட்புட் கிடைச்சது. அதுல ஒரு அட்டன் பண்ண ஒரு பொண்ணு அடுத்த ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்றச்சே ஷி காட் செலக்டட். அவங்க அப்பா என்ன வந்து பாக்குறாரு, சார் உங்களோட இன்டர்வியூ டெக்னிக்ஸ் அட்டன் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார், நான் அந்த வேலையை ஜாயின் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ கிவ் அண்ட் டேக் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவர் வந்து அவரோட பெஸ்ட் எனக்கு கொடுத்தாரு. சோ நான் என்னோட பெஸ்ட் அவருக்கு கொடுத்தேன். சோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறச்சு என்ன ஆகும்னா,
வெறும் பொருளை மட்டும் விற்காம கூட அந்த அடிஷ்னலா பண்ணக்கூடிய சர்வீஸ் வந்து அவரை வந்து இப்பவும் வந்து பேச வைக்குதுங்க. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தப்போ இப்போ ரீசெண்டா பார்த்தப்ப கூட சார் வாங்க சார் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துட்டு என்னை வந்து இன்னும் உற்சாகப்படுத்திட்டே இருந்தார். அடுத்தது செலக்ட் யுவர் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். நம்ம எந்த பொருளை எங்க விற்கிறோம் அப்படிங்கிறது இடம் தெரியணுங்க. இப்போ இங்க இருக்கிறவங்க சொல்லுங்க, நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்ன மேடம்? உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் யார் இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் சொல்லுங்களேன். இட்லிங்க சார். இட்லி. ஓகே. இப்போ நீங்க வந்து ஒரு உங்களுக்கு இட்லி பிடிக்கும். எஸ் சார். நீங்க வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க, ஆத்துல மீன் பிடிக்கிறீங்க. மீனுக்கு பதிலா இட்லி போட்டு பிடிக்க வேண்டியதானே? ஏன் புழு போடுறீங்க? அது என்ன தேவையோ அதுதான் மீனுக்கு புழு தானே பிடிக்கும். உங்களுக்கு இட்லி பிடிக்குங்கிறதுக்காக நம்ம இட்லி அதுல வைக்க முடியாது இல்லையா? அதே மாதிரிதான் நம்ம யாருக்கு ப்ராடக்ட் விற்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். செலக்ட் யுவர் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா ஆஸ்பெக்ட்ஸ்ல ஆசிரியர் இந்த இடத்துல சொல்றாங்க. நம்ம எந்த பொருளை யாருக்கு விற்கிறோம், அது வந்து அவங்களுக்கு எந்த வகையில சொன்னா அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறத அழகா இந்த இடத்துல சொல்றாரு. சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்னா இருந்தா கூட அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்ல. இத பாக்குறச்சே எனக்கு வந்து இந்த விஐபின்னு ஒரு படம் வந்ததுங்க. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. விஐபி 2 நான் சொல்றேன். தனுஷ் நடிச்ச படம். அதுல வந்து மனிஷா கொய்ராலா வந்து அவங்க ஒரு பிசினஸ் மேக்னட்டா இருப்பாங்க. இவங்க 2 பேரையும் வந்து ஒரு ஆள் கூப்பிட்டுருப்பாரு. ஃபர்ஸ்ட் வந்து மேடம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அந்த ப்ராஜெக்ட. எப்படின்னா பெரிய ஒரு இது மாதிரி அப்படியே எல்லாரையும் கூப்பிடுவாங்க. பவர் பாயிண்ட்ல அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டுருவாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் டக்குன்னு அப்படி வந்து உட்காந்துருவாங்க. அப்ப அவர் சொல்லுவாரு, சார் நீங்க உங்க ப்ராஜெக்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். உடனே இவர் யோசிப்பாரு, அந்த அம்மா அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்களே, இப்ப நம்ம எப்படா சொல்ல போறோம் அப்படின்னுட்டு. அப்ப தனுஷ் சொல்லுவாரு, அப்படியா சார் நான் பண்றேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு, கையில ஒரு சார்ட் பேப்பர் வச்சிருப்பாரு. அதுலதான் இவர் வந்து போட்டிருப்பாரு. அந்த பேப்பரை வச்சு சைட்ல வெயிட் எல்லாம் வச்சுட்டு, இப்படி சார் அப்படி சார், இங்க நம்ம ஸ்கூல் இந்த ஹாஸ்பிட்டல் பண்றோம் பாத்தீங்களா சார், இது பக்கத்துல ஸ்கூல் இருக்கு சார், இது வந்து ஒரு டிராபிக் ஜோன் சார், இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா டக்குன்னு அழைச்சிட்டு வரதுக்கு உண்டான ட்ராமா கேருக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு சார் அப்படின்னு ஒன்னொன்னா புரிய வைப்பார் பாருங்களேன். அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அவர் சொல்லுவாரு, உங்க 2 பேரோட ப்ராஜெக்டும் நல்லா இருக்குங்க. மேடம் சொன்ன இதெல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா நிறைய ஃபீச்சர்ஸ் சொன்ன மாதிரிதான் இருக்கு. உங்க 2 பேர்ல யாருக்கா ஒருத்தர் கொடுக்கணும். ஆனா நான் வந்து உங்களுக்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு தனுஷ்ட காமிச்ச உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க அந்த அம்மா. அப்ப அவர் சொல்லுவாரு, நீங்க சொன்னதெல்லாம் வந்து சொல்றச்சே ஒரு அத்தாரிட்டேட்டிவா சொன்னீங்க. அடுத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாம பேசுனீங்க. ஆனா இவர் அப்படி இல்ல, ஒவ்வொரு பாயிண்ட்டும் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு புரிஞ்சிருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சுட்டு பண்ணாரு. சோ இந்த மாதிரி அப்ரோச் இருந்தாதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரும் அப்படிங்கறத எக்ஸ்ட்ராடினரியா காமிச்சிருப்பாங்க அந்த சீன்ல. சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, செல் குட்ஸ் அண்ட் ஆட் சர்வீஸ் ஒண்ணு, செலக்ட் யுவர் மார்க்கெட் அண்ட் கஸ்டமர். நமக்கு வந்து நமக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு அடுத்தவங்களை கவர் பண்றதை விட அடுத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை போட்டு அவங்களை அட்ராக்ட் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்கிறத இங்க கல்யாணம் ஆனவங்க அத்தனை பேருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏதோ வீட்டுல பிரச்சனைனா என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்குங்கிறத பார்த்துட்டு எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்கள்ட்ட தாஜா பண்ண ட்ரை பண்ணுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. அடுத்தது இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ். இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ்ங்கிற ஆஸ்பெக்ட்ல என்னன்னா, ஒரு நாளைக்கு 10 கஸ்டமர் தான் பார்க்கணும்னா கொஞ்சம் ஒரு நாளைக்கு 12 கஸ்டமர் தான் பார்ப்போமே, அடிஷனலா 2 பேரை பார்ப்போமே அப்படின்னு அந்த கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் யாரெல்லாம் நடக்கிறாங்களோ அப்ப அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடும்னா மைண்ட் செட் எப்படி ஆயிடும்னா, என்ன சொல்றோமோ அதை தாண்டி கொஞ்சம் செய்யணுங்கிற எண்ணம் வந்துடும். இன்னும் கொஞ்சம் அப்படின்ட்டு அந்த இன்னும் கொஞ்சம் செய்யறச்சு என்ன ஆகும்னா, உங்களுக்கு வந்து அடுத்த 2 தானே நல்லா செய்யலாமே அப்படின்ட்டு யோசிச்சு பண்றச்சு என்ன ஆகும்னா, உங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். இன்ஃபேக்ட் ஒரு நாளைக்கு 10 கால்ஸ்ல வராத ஒரு பிசினஸ் அடிஷனலா பாக்குற இந்த 2 கால்ல கூட உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனால இன்க்ரீஸ் யுவர் சேல்ஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்டையும் நம்ம பார்த்தா. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நான் பிசினஸ் எல்லாம் பண்ணிட்டேன் சார், அப்புறம் என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படிங்கிறச்ச, பிசினஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வரவு செலவுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதை ஆசிரியர் இங்க லிஸ்ட் அவுட் பண்றாங்க. அடுத்த ஸ்லைட்ஸ்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் மேனேஜ்மெண்ட். இந்த பினான்சியல் மேனேஜ்மெண்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க விற்கிறது குண்டூசியோ பிளேனோ பில்லு வைங்க, எல்லா பொருட்களுக்கும் பில்லு வச்சு வித்துங்க, அது ரெக்கார்டு ரொம்ப முக்கியம் அப்படின்றாரு. நான் கூட சொல்லுவேன், வடிவேலு ஒரு படத்துல பேசுவார்ல, வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்னு. அதனால நீங்க செய்யக்கூடிய
வியாபாரத்துக்கு டாக்குமெண்டேஷன், அதாவது ஆவணப்படுத்துறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ டாக்குமெண்ட் ஒர்க்ஸ் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றாரு. அடுத்தது இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ். இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ்னா சில பேருக்கு சில விஷயம் அடுத்து அவங்களுக்கு என்ன செஞ்சா அவங்க நம்ம உருவாகிறதா பார்க்கணும். ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்க, ஒரு எல்ஐசி பாலிசிக்காக போறச்சு அந்த வீட்டுல யாரோ ஒருத்தர் இப்ப ஒரே ஒரு பாலிசி போட்டு வந்தாருன்னா விட்டுருவீங்களா? அடுத்த தடவை அந்த பாலிசியை அவர் ரினியூ பண்ற சமயத்துல ஏங்க வீட்டுல உங்க பையன் அவனுக்கு ஏதாவது கொஞ்சம் அவனோட ஃபியூச்சருக்கு ஏதாவது பண்ணக்கூடாதா, இல்ல அவங்க வீட்டுல ஒரு சின்ன பெண் குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு ஏதாவது நீங்க செய்யக்கூடாதான்னு சொல்லி அவங்க வீட்டுல இருக்கிற அத்தனை பேரையுமே உங்க பிசினஸ் பாயிண்ட்டுக்கு நீங்க அழைச்சிட்டு வரீங்க பாத்தீங்களா? இததான் இன்க்ரீஸ் த ப்ராஃபிட் பாயிண்ட்ஸ்ங்கிற ஆஸ்பெக்ட்ல சொல்றாரு ஆசிரியர். அப்புறம் செக்அப் த அக்கௌண்ட்ஸ் வீக்லி. இது ரொம்ப முக்கியமான விஷயங்க. அதாவது முன்னாடி எல்லாம் எப்படின்னா கணக்கு எழுதுறதுக்கு பாதி பேர் நேரமே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆக்சுவலா டே புக்னு ஒண்ணு இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் தனியா லெட்ஜர்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க. இந்த டே புக்ங்கிறது என்ன, 10ஆம் தேதி அன்னைக்கு நான் என்னென்னலாம் செலவு பண்ணிருக்கேன், யாருக்கெல்லாம் காசு கொடுத்துருக்கீங்கிறத லிஸ்ட் அவுட் பண்றதுதான் டே புக். அதையே அந்த மாச கடைசியில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறவங்க பாத்தீங்கன்னா கடைசியில ஒரு பேஜ் வச்சிருப்பாங்க, நிறைய ஹெட்டிங்ஸ் இருக்கும். 10ஆம் தேதி அன்னைக்கு நான் மெடிசனுக்கு ஒரு 200 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிருக்கேன்னா நான் என்ன பண்ணணும், அந்த மெடிசன் காலத்துல போயிட்டு 10ஆம் தேதிக்கு நேரம் 200ன்னு எழுதணும். ஸோ இந்த மாதிரி பண்றச்ச என்ன ஆகும்னா ஒரு மாசத்துல நான் வந்து என்னென்ன கேட்டகரியில எவ்வளவு செலவு பண்ணிருக்கேங்கிற ஒரு ஓப்பனிங் கிடைக்கும் எனக்கு. அப்ப பாத்தீங்கன்னா சில பேர் ஜென்ரலா என்ன ஆகும்னா முதல்ல நம்ம எல்லாருடைய டெண்டன்சி எப்படின்னா கையில காசு இருக்கிற சமயத்துல டமால் டிபிள் அடிச்சிடுவோம். அப்புறம் ஒரு 20 தேதிக்கு மேல வரைச்ச பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். அப்போ அதுக்கு வந்து என்னென்ன மாதிரி டிப்ஸ் எல்லாம் ஆசிரியர் சொல்றாங்கன்னா, எடுத்த உடனே முழுசா செலவு பண்ணாம அந்த வாரத்துக்கு தேவையானது மட்டும் பண்ணுங்க, இல்ல அந்த வாரத்துல அது தேவையில்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யணும். ஆனா எல்லா விஷயமும் செய்யணும், அதை எப்ப செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த அக்கௌண்ட்ஸ் எழுதுறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குங்கிறத ஆசிரியர் சொல்றாரு. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்களா, மாசம் ஒரு தடவை கணக்கு பார்க்க மாட்டாங்களாம், வாரத்துக்கு ஒரு தடவை எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், எந்தெந்த ஹெட்ல எவ்வளவு போயிருக்கு, இது வந்து ப்ராஃபிட்டா இல்ல லாஸா அப்படிங்கிறத உங்களோட வீக்லி அக்கௌண்ட்ஸ் ஆடிட் பண்றது மூலமா நீங்க பண்றச்சு உங்களால பாதி செலவுகளை கட்டுப்படுத்த முடியும். அதன் மூலமா உங்களோட வியாபாரத்தினுடைய ப்ராஃபிட்டையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். அடுத்தது பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ். நான் அப்டேட்டே ஆக மாட்டேன், புதுசா சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, கம்ப்யூட்டர் சில விஷயங்கள்லாம் வந்திருக்கு, நான் அதெல்லாம் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சின்ன வேலை பண்றதுக்கு டைம் ஆயிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா இன்க்ரீஸ் அசெட்ஸ். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மிஷினரிஸ் ஏற்ற மாதிரி அப்டேட் பண்றச்சு என்ன ஆகும், அது புது விஷயங்களை படிக்கிற மாதிரி இருக்கு. யோசிச்சு பாருங்க, கம்ப்யூட்டர் வந்து நம்ம விண்டோஸ் வந்து அப்டேட் ஆகுறது எவ்வளவு லேட் ஆகுது. ஸோ வந்து அப்டேட் வந்து எவ்வளவு ப்ராஃபிட் ஓரியன்டா இருக்குங்கிறது தான் ஆசிரியர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. இன்வெஸ்ட் த ப்ராஃபிட் இன்டு த பிசினஸ். இது ஒரு முக்கியமான விஷயம். இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து அந்த நிறுவனத்துடைய தலைவரா இருந்தா கூட சம்பளம் எடுப்பாங்களே தவிர்த்து கார் வச்சிருந்தாங்கன்னா அந்த காருக்கு உண்டான எக்ஸ்பென்சஸையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, காருக்குன்னு எக்ஸ்பென்சஸா மீட் அவுட் பண்ணி வச்சிருவாங்க, அதையும் காமிப்பாங்க. யோசிச்சு பாருங்க, நான் நல்ல பிசினஸ் பண்றேன், நிறைய என்னோட முதல்ல ஒரு அந்த ப்ராஃபிட் வந்து உடனே அந்த பண்றவர் என்ன பண்ணணும்னா அதை வந்து திரும்ப பிசினஸ் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி பண்ணணும். அது என்ன நடக்குதுன்னா அந்த நிறுவனத்துல போட்ட பணத்துல ப்ராஃபிட் வர்ற சமயத்துல அவங்க அந்த வீட்டுக்கு தேவையா பண்ணிட்டாங்கன்னு வச்சு திரும்ப வந்து பிசினஸ் வச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல. அதுக்கப்புறம் வந்து பெரிய இடங்கள்லாம் போய் பாத்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் பில்டிங்ஸ் கட்டிட்டே இருக்காங்க. அது என்ன எதனாலன்னு பாத்தீங்கன்னா கோர்சஸும் எடுத்துட்டே வராங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அந்த நிறுவனத்துல வரக்கூடிய காசை திரும்ப அந்த நிறுவனத்துக்கே வந்து எப்படி வந்து பெருசுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க செய்யறதுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுதுன்னா அந்த பிசினஸ் அந்த ப்ராஃபிட்டையும் பிசினஸ்லயே போறதுனால அவங்க அந்த பிசினஸ் ரொம்ப சிறப்பா செய்ய முடியும். ஸோ ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு பிசினஸ் நீங்க ஒரு நல்ல பிசினஸ் கிளிக் ஆகிறதுக்கு நீங்க வெளியில பேங்க்ல எல்லாம் கடன் வாங்கி எல்லாம் பண்ணிருப்பீங்க.
ஆனா வர ப்ராஃபிட்ட நீங்க அந்த பேங்க் லோனை கட்டாம நீங்க உங்க சொந்த செலவுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு மடத்தனம்ங்கிறத ஆசிரியர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அடுத்தது ஒரு தலைவரா இருக்கிறவர் எப்படி இருக்குங்கிற விஷயத்தையும் ஆசிரியர் சொல்றாரு. அதுல அவர் சொல்லக்கூடிய விஷயம் பாத்தீங்கன்னா, பி எ குட் லீடர். நம்ம வந்து எப்பவுமே நல்ல விஷயங்களை தான் அவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு போட்டணும் அப்படிங்கறத சொல்றாரு. அடுத்தது லிசன் டு யுவர் பீப்புள். நம்ம மக்கள் என்ன, அதாவது நம்மகிட்ட வேலை பார்க்கறவங்க என்ன சொல்றாங்கிறதை கேட்கணுங்கிறத சொல்றாரு. மூணாவது பாத்தீங்கன்னா, ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்றாருங்கிறதுக்காக நம்ம இவர் வந்து எப்பவுமே இப்படிதான் அப்படின்னு நினைக்காம உண்மை எது அப்படிங்கிறத ஒரு நீதி நிலைமை தடுமாறாம கரெக்டா சொல்லணுங்கிறத ஆசிரியருக்கு லிஸ்ட் அவுட் பண்ணாரு. அடுத்தது கிவ் growth to all. எல்லாருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கணுங்கிறாரு. எல்லோருக்கும் வாய்ப்புகளை கொடுக்கணுங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் பாக்குறேன் அப்படின்னா, வேலூர்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி காலேஜ் செராக்ஸ் அப்படின்னு ஒரு பிரான்ச்சைஸ் இருந்தது. அந்த பிரான்ச்சைஸ்ல இந்த நண்பர் சேர்றாரு. இவர் ஃப்ரெண்டு 2 பேரும் சேர்றாங்க, தொழிலாளியா சேர்றாங்க. அந்த நிறுவனத்தை ரொம்ப சிறப்பா அந்த நிறுவனத்துல வந்து வேலை பார்த்துட்டு நல்லா நிறுவனத்தை தூக்கி நிறுத்துறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல அந்த பிரான்ச்சைஸ் கொடுத்தவர் சொல்றாரு, இந்த நிறுவனத்துல நீங்க நல்லா வேலை செஞ்சுட்டீங்கப்பா, நான் வந்து சென்னைக்கே போறேன், இந்த நிறுவனத்தை நீங்களே எடுத்துங்கப்பா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்டே கொடுத்துறாரு. ஸோ அந்த நிறுவனத்தை இப்போ அவங்க நல்லா சிறப்பா நடத்திட்டு வராங்க. ஸோ அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்க வந்து எல்லாருக்கும் வாய்ப்புனாலதான் அவங்க சிறப்பா வந்து அந்த காலேஜ் செராஸ்ங்கிறது வந்து ஒரு சென்டர் பாயிண்ட். சிஎம்சி பக்கத்துல இருக்கு. நீட் பிளட் கால் ஜேசிஸ் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் யாராவது வந்தாங்கன்னா சிஎம்சிக்கு வந்தாங்கன்னா அங்கதான் வைப்பாங்க. ஸோ அந்த அளவுல அவர் ஜேசிஸ்ல ஒரு மெம்பரா சேர்ந்தவர் 2 தடவை வந்து ஜோன் வைஸ் பிரசிடென்டா இருந்து நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்காரு. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமா இருப்பார். ஆனா பிசினஸ்ல எல்லாருக்கும் மைன்யூட்டா என்னென்ன விஷயங்கள் செய்யணுங்கிறத அவர் கத்துக்கிட்டு அந்த பிசினஸ் சிறப்பா செய்யறதுனாலதான் இன்னைக்கு அந்த பிசினஸ்ல எந்த ஒரு நிறுவனத்துல இவர் வந்து ஒரு ஊழியரா சேர்ந்தாரோ இன்னைக்கு இவர் கீழே வந்து ஒரு 6 பேர் வேலை செய்யறாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இது வந்து அந்த பண்றச்சே தலைமை பண்புகளை அவர் வளர்த்துக்கிட்டதுனாலதான். அதை விட முக்கியமான விஷயம், உங்க நிறுவனத்தை விட்டு வெளியில போனாங்கிறத கண்டுபிடிங்க. ஒண்ணு உங்களுடைய நடத்தை கிடைக்கும் சார். சில பேர் எப்படி போயிருப்பாங்கன்னா, ஐயோ அவங்க கீழே ஒர்க் பண்றதை விட பெசாத வேற எங்கேயா போயிடலாம்பா அப்படின்னு நினைச்சு போயிருப்பாங்க. சில பேர் தான் வந்து இதை விட நல்ல பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும்னு போயிருப்பாங்க. சோ அந்த வகையில நம்மளை விட்டு வெளியில போனவங்க நம்ம எல்லாம் தான் போனாங்கன்னா நம்மளுடைய ஏதோ ஒரு செயல் அவங்கள வந்து ஆசிரியர் வந்து அழகா சொல்றாரு. சோ இன்ட்ராக்ட் த பீப்புள் ஹூ லெஃப்ட் யூ. உங்களை விட்டு போனவங்களோட தொடர்புல இருங்க அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவர் சொல்றச்சே சில பாயிண்ட்ஸ் அவங்க சொன்னது நமக்கு பின்னாடி பயன்படும் அப்படிங்கறத ஆசிரியர் லிஸ்ட் அவுட் பண்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா, பிசினஸ்ல 3 P's பார்ட்ங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்தோம். இது வேற 3 P's. ப்ரொஃபஷனலிசம். எந்த வேலையை செய்யறதால அதுல ஒரு நேர்த்தி இருக்கணும், பேஷன்ஸ் பொறுமை இருக்கணும். சில இடங்கள்ல எல்லாம் வந்து எடுத்த உடனே முதல் இதுலயே கிடைக்காது, தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே. மூணாவது பீப்புள். நமக்கு வரக்கூடிய மனிதர்களுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கதான் ஃபர்ஸ்ட் அவங்கள கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னாலே, அவங்களோட டவுட்ஸ் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னாலே நம்ம அவங்களோட நெருங்கி பழகிறதுக்கு நம்ம வியாபாரம் நல்லா வளர்றதுக்கும் ஒரு முக்கியமான விஷயமா அப்படிங்கிறது தான் இந்த 3 P'ஸ்ங்கிறது நமக்கு சொல்லுது. அப்புறம் இப்போ எப்பவுமே வந்து ஒரு சொந்தமா பிசினஸ் பண்றவங்க தனியா பண்ண மாட்டாங்க, அவங்க கீழே ஒரு டீம் இருக்கும் இல்லையா? அந்த டீம், அதாவது இந்த குழு நிர்வாகம்ங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அந்த 4 pillars ஆஃப் டீம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத நெக்ஸ்ட் ஸ்லைட் சார் பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து பொதுவான இலக்கு இருக்கும். பொதுவான இலக்குங்கிறது என்ன? நானும் வளரணும், என்னை சார்ந்த இந்த நிறுவனமும் வளரணும் அப்படிங்கிறது தான். அடுத்தது கிவ் டியூ இம்பார்ட்டன்ஸ். என்னோட நிறுவனத்துல வேலை செய்யற அத்தனை பேரும் அந்த வேலையை அவங்க வேலை செய்யறது அவங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். யோசிச்சு பாருங்க, ஒரு பேங்க், அந்த பேங்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி யார் வருவாங்கன்னா, அந்த பேங்கை சுத்தப்படுத்துறதுக்குன்னு ஒரு மேடு வருவாங்க. அவங்க காலையில வந்து அந்த பேங்கை சுத்தப்படுத்திட்டு தேதியெல்லாம் குடிச்சிட்டு தண்ணி எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. அவங்க யாருன்னு பாதி பேருக்கு தெரியாது. அந்த மாதிரி அவங்க வந்து அவங்க வேலையை தொடர்ந்து செய்யறதுனால என்ன ஆகும்னா, அந்த பேங்குக்கு வரக்கூடிய கஸ்டமர்ஸ் அந்த தேதி கிழிக்காம இருக்கிறத பார்த்தா நம்ம கடுப்பூர்வமா வராதா? ஸோ இந்த மாதிரி அப்ப அவங்க இல்லைன்னா எந்த வேலையும் நடக்காதுங்கிற மாதிரி ஒரு இது வருது இல்ல. அதனால என்ன பண்ணணும்னா, கிவ் டியூ இம்பார்ட்டன்ஸ். அவங்க செய்யற வேலையை மதிச்சு அவங்க செய்யறதை பாராட்டுங்கிற ஆசிரியர் சொல்றாங்க. கிவ் ஸ்கோப் ஃபார் யுவர் பீப்புள் டு பர்ஃபார்ம். அவங்களுக்கு
ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும். எப்படின்னா தடவை நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லாம இது வந்து எங்களுடைய குழுனால தான் சாத்தியம் அப்படின்னு எப்போ வந்து உங்களுடைய வெற்றியை உங்க குழுவுக்கு நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அப்போ நீங்க ஒரு சிறந்த தலைவராகும். இப்ப கூட நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா நான் ஜெயிச்சேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்றவங்கெல்லாம் அது வந்து டீம் எஃபர்ட் தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் சரி, இல்ல ஒரு பெரிய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாலும் சரி. ஸோ அந்த வகையில we should give scope to நம்ம பீப்புள்ல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கு ஸ்கோப் கொடுக்கணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். வடிவேலு நல்ல காமெடிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா அவரோட சார்லி ஒர்க் பண்றச்சே பாத்தீங்கன்னா சார்லி வந்து வடிவேலோட சீனியர். இருந்தாலும் அவருக்கு ஸ்பேஸ் கொடுத்துதான் அவங்க பண்ணுவாங்க. அதனாலதான் வந்து அவங்க வந்து அவங்களுடைய காமெடி வந்து நல்லா கிளிக் ஆகும். உதாரணமா 2-3 படங்கள் பாத்தீங்கன்னா தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற படத்துல வந்து வடிவேலோட காமெடி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா, சார்லியோட காமெடி ரொம்ப இதுவா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட திறமை தெரிஞ்சு அந்த அவங்களுக்கு உண்டான ஸ்கோப் கொடுக்கறச்சு என்ன ஆகும்னா அவங்க ரொம்ப சிறந்திருக்கும், கரெக்டா செய்யறாங்கிறது தெரியும். லெட் பீப்புள் ரெஸ்பெக்ட் யுவர் ரோல். அந்த மாதிரி சமயத்துல பரவாயில்லப்பா, இவர் வந்து தன்னோட ரோலை கம்மி பண்ணா கூட அடுத்தவங்களுக்கு நல்ல சான்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பாக்குறச்சு எனக்கு ஒரு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வருது. திருவிளையாடல் படத்துல அந்த தருமி சிவன் உரையாடல் ஷூட்டிங் நடத்துற சமயத்துல ஆக்சுவலா நாகேஷ் ஆக்ட் பண்றாரு. அவர் வந்து சிவாஜி வரணும், அவர் வந்து அப்பதான் ரெஸ்ட் எடுக்க போயிருக்காரு. அதனால இவர் மேக்கப் போட்டதுக்கு அப்புறம் நான் பண்றேங்க, என்னோட ஷாட்ல எடுத்துருங்கன்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அவன் வரமாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் சிவாஜி வந்து பாக்குறாரு அவன் பேசுனதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் சொல்றாராம் போது ரீ ரெக்கார்டிங் போது, அந்த சீன்ல எதையும் கட் பண்ணாதீங்க, கட் பண்ணதான் என்னோட பார்ட் மட்டும் கட் பண்ணுங்க, அவ்வளவு அருமையா பண்ணியிருக்கான். ஸோ ரெக்கார்டிங் வந்து ரீ ரெக்கார்டிங் கரெக்டா பண்ண சொல்லுங்க அவரை அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தவங்க பீப்புள் ரெஸ்பெக்ட் யுவர் ரோல். சிவாஜி நினைச்சிருந்தா டாமினேட் பண்ணிருக்கலாம். அந்த மாதிரி இல்லாம அடுத்தவங்களையும் பர்ஃபார்ம் பண்ண விடுறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி உங்க லீடரா இருக்கிறவங்க தன்னோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்கோப் கொடுத்து அவங்க எல்லாரையும் மேல தூக்கிட்டு வரணுங்கிறத ஒரு முக்கியமான விஷயமா நம்ம பார்க்கணும். அதான் ஆசிரியரும் சொல்றேன். சரிங்க, பிசினஸ் ரைட்டு. பர்சனல் கோல் சில பேர் பாத்தீங்கன்னா இப்ப எப்படின்னா பிசினஸ்னு ஓடுறவங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேல பிசினஸை கண்டினியூ பண்ணாம இறந்தே போயிடுறாங்க. ஏன்னா எங்க எதை கவனிக்கணுமோ அதை கவனிக்காம விட்டுறாங்க. அது என்னன்னா அவங்களுடைய பர்சனல் கோல்ஸ். பிசினஸ்ல ரொம்ப நான் சொன்ன வியாபாரிங்கிற படத்தினுடைய கதையினுடைய அடிப்படை விஷயமே இதுதான். உங்களுடைய பர்சனல் கோல்ஸையும் நீங்க அச்சீவ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும். நீங்க இப்ப செய்யறது உங்களுக்கு ரைட்டா இருக்கும், அடுத்த தலைமுறை வரைச்சு அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்றதுக்கு உண்டான ஸ்கோப் அவங்களுக்கு கொடுக்கணும். அப்புறம் டெவலப் யுவர் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இன்டு பிசினஸ். பசங்க யாரும் வரமாட்டேன்றாங்க சார்னா ஒரு நல்ல ஸ்டேஜ்லயே அந்த நிறுவனத்தை அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துடணும். எப்படி இப்ப தைரோ கேர்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சார் பாருங்க. அவர் வந்து நல்ல பசங்க வருவாங்கன்னு எதிர்பார்த்தாரு. பசங்க யாரும் வரதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அழகா வேற ஒருத்தர் கொடுத்துட்டு இப்போ தனியா நிறைய கன்சல்டன்ட். அடுத்தது அப்டேட் அவர் பிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த். நம்மளுடைய உடல் நலம் மற்றும் மனநலத்திலையும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். அப்புறம் கான்சென்ட்ரேட் ஆன் கார்பரேட் சோஷியல். நம்ம வந்து பண்றது மட்டும் இல்ல, நம்ம சொசைட்டிக்கு ஏதாவது திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல இப்போ எப்படி வந்து டாடா வந்து நிறைய கம்பெனிஸ்ல வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்து மாணவர்களை வந்து படிக்கிறதுக்கு உண்டான அந்த மாதிரி. ஸோ வணிக தலைமைக்குள் அப்படிங்கிற இந்த புத்தகத்துல வந்து இவ்வளவு விஷயம் சொன்ன இந்த ராம் இவர் தான். அடுத்த ஸ்லைட். ஸோ வணிக தலைமைக்குள் அப்படிங்கிற இந்த தொடர் வந்து விகடன் வந்தப்போ நான் ரொம்ப விரும்பி படிச்சேன். அது வந்து சும்மா ஒரு 2-3 கிளப்புக்கு பண்ணேன். ரொம்ப 2-3 கிளப்ஸுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதனால இந்த லேனா சார் கேட்டப்ப நான் இதே பண்றேன் சார் அப்படின்னேன். ஸோ இந்த புஸ்தகம் நான் செஞ்ச விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த புஸ்தகத்தினுடைய விலையும் ரொம்ப கம்மி தான். நான் சொன்னதுல அந்த புஸ்தகத்துல இருந்த விஷயத்துல கொஞ்சம் தான் நான் சொல்லியிருக்கேன். அது கேடு இந்த புஸ்தகத்தை நீங்க வாங்கி அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை உங்க பிசினஸ்ல பயன்படுத்தி நீங்க பிசினஸ்ல நல்ல வெற்றியாளரா மாறுறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த லேனா சார், ஐ அம் ஹேண்டிங் ஓவர் த ஃப்ளோர் பேக் டு சேர்மன். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். சூப்பர் சார், எக்ஸலண்டான ஒரு செஷன். ரொம்ப 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 சிறப்பாக பண்ணி கொடுத்தீங்க சார். மீண்டும் மீண்டும் எங்களுடைய வட்டத்தின் சார்பாக பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் சார். தேங்க்யூ. ஸோ இப்போ
இப்போ ஒரு சில ஏதாவது செஷன் கேள்விகளோ இல்லை ஃபீட்பேக்கோ எதுனாலும் நீங்கள் இருக்கிற நபர்கள் வந்து பேசுகிறேன்னா பேசலாம். ஒரு 1 or 2 minutes எடுத்துக்கலாம். சரி, கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம், இல்லை ஃபீட்பேக்காகவும் கொடுக்கலாம். சார் வணக்கம் சார், நான் ஞானசேகர் பேசுறேன் சார். சொல்லுங்க Okay. ஞானசேகரன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ இந்த செஷன் வந்து என்னுடைய ஆர்வத்தை இன்னும் அதிகம் தூண்டிடுச்சு. சார் ஏதாவது திரும்ப வாய்ப்பு கிடைச்சா நேரடியா சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சா நேரடியா பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தூண்டுதல் இந்த பயிற்சி எனக்கு ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நீங்க சொல்லி உங்களுக்கு இப்ப நீங்க செஷன் எடுத்திருக்கீங்க, அந்த செஷன் வந்து ஒரு புத்தகத்துல இருந்து எடுத்து கொடுத்தாலும் உங்க அனுபவங்களை உள்ள பல அனுபவங்களை கலந்து கொடுத்துருக்கீங்க. அது என்ன தெரியுதுன்னாக்கா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து விஷயம் இருக்கு. அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல தான் வந்துட்டு எங்களுக்கு அந்த இன்புட்டே வந்து டோட்டலா என்ன சிந்திக்க வைக்குது. இப்போ நான் வந்து இப்பதான் பிசினஸ் ஓரியன்டா டோட்டலா மாறி இருக்கேன். அப்ப நிறைய கேள்விகள் இருக்கு சார். ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா சார் சொல்லுங்க சார், ஏதோ சொல்லணும். இல்ல நீங்க பேசுறது விட்டு விட்டு கேட்டது காசு. இப்ப கேக்குதா சார்? நான் இப்ப கேக்குது சொல்லுங்க. ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 ஏரியால ரொம்ப முக்கியமா வந்து நீங்க வந்து நம்ம இது பிசினஸ்ல வந்துட்டு நம்ம எங்க வந்து விற்கணும்ன்ற மார்க்கெட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ற விஷயங்கள்லாம் இதுல சொல்லியிருக்கீங்க. ஸோ இதுல வந்துட்டு உண்மையிலே இன்னும் கூட எனக்கு கிளாரிட்டி நிறைய இல்லை சார். அது இதுல எல்லாம் கிளாரிட்டி கரெக்டா ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா நம்ம பிசினஸ்ல ரொம்ப சிறப்பா வந்து கட்டாயமா முன்னேற முடியும் சார். அதுல வந்து இப்ப இந்த ஃப்ளோர்லயே வந்து எப்படி அந்த அளவுக்கு கிளாரிஃபை ஆயிடுமான்னு தெரியல, ஏன்னா டைம் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா என்னுடைய பிசினஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி அதை பத்தி கேட்டேனாக்கா இன்னோட எனக்கு இன்னும் நல்ல தெளிவான கிளாரிட்டி கிடைக்கும்ன்ற மாதிரி தோணுது சார். நீங்க ரொம்ப தனியா கூட என்கிட்ட எக்ஸலண்டான பேசுங்க, நீங்க தனியா கூட என்கிட்ட பேசுங்க, ஒண்ணும் தப்பு இல்ல, ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. சரிங்க சார், சரிங்க நீங்க சார், சொன்னீங்க சரிங்க இல்லையா, சார். அதாவது நம்ம செய்யற பிசினஸ அடுத்தவங்களுக்கு எப்படி ஒரு சின்ன கொஞ்சம் பெருசா யூஸ். உதாரணமா நான் ஒரு மியூசிக் சிடி வச்சிருக்கேன்னு இந்த மியூசிக் விற்கலாங்கிறத யோசிக்கணும். நான் மியூசிக் சிடின்னு சொன்ன மைண்ட் என்ன பண்ணும், இது வந்து சார் நம்ம மியூசிக் கடையில வைக்கலாம் சார் அப்படின்னு தான் தோணும். அதையும் தாண்டி நீங்க யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஹாஸ்பிட்டல் உங்க மைண்ட கொஞ்சம் சுத்தமா நீங்க அப்புறம் லைன்ல வாங்க தனியா. கண்டிப்பா சார் புரியுது சார். நீங்க சொல்றது அந்த ப்ராடரா நம்ம வந்து போனோம், அந்த ப்ராடர் இது வியூ வந்து நம்மளுக்கு இருக்கணும். புரியுது, ஓரளவுக்கு புரியுது. நான் கண்டிப்பா பேசுறேன் சார். இப்ப நான் இந்த செஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு டைம் இருக்குமான்னு சொல்லுங்க, நான் கனெக்ட் ஆகிறேன். தேங்க்யூ சார். மத்தியானத்துக்கு மேல பேசலாம், ஒன்றும் பிரச்சனை. தேங்க்யூ சார். ஓகே சார், கண்டிப்பா சார். வேற